சிவாய. ஓம் முருகா சரணம். உலகெங்கும் பறந்து விரிந்திருக்கும் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் சகோதரன் வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். உலகில் இந்த நாடுகளில் இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த காணொலி மூலியமாக நம்முடன் இணைந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இந்தியாவின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இன்று நம்முடன் இணைந்திருக்கும் நம் கொங்கு மண்ணின் தவ புதல்வர் டாக்டர் ஏ சக்திவேல் ஐயா அவர்கள் நம் கொங்கு மண்ணிற்கு ஒரு முக்கிய விருந்தினர் மற்றும் நம் கொங்கு சமுதாயத்திற்கு ஓர் மணிமகுடம். சொந்தங்களே, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடியும் திருப்பூர் தொழிலதிபர்களுக்கு திருப்புமுனை ஏற்படுத்திய தவப்புதல்வர் இன்றைய சிறப்பு விருந்தினர். குடிக்காத்த குமரனின் திருப்பூரை உலக அரங்கில் டாலர் சிட்டி, பனியன் நகரம் என்று அழைக்க காரணமாக இருந்த பின்னலாடை ஏற்றுமதி தொழிலை பன்மடங்கு அதிகப்படுத்தி வழிகாட்டிய கொங்கு மண்ணின் சாதனையாளர் இன்றைய சிறப்பு விருந்தினர். பல்துறை பதவிகள், பத்மஸ்ரீ விருது, தொழிலதிபர், பின்னலாடை ஏற்றுமதி தொழில் அபிவிருத்தி கழகத்தின் இந்திய தலைவர் மற்றும் பல தலைவர் பொறுப்புகளில் இருந்தாலும் ஏற்றுமதி தொழிலில் திருப்பூரை உச்சத்திற்கு கொண்டு சென்று அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியவர். ஏற்றுமதி தொழிலில் எவ்வாறு வெற்றி பெறுவது இன்றைய காணொளியில் கலந்து கொண்டு நம்முடன் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினரை கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக வருக வருக என்று உளமாற வாழ்த்தி வரவேற்கின்றேன். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இதோ. டாக்டர் ஏ சக்திவேல் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் இன்றைய சிறப்பு விருந்தினர் கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக ஏற்றுமதி ஆடை மேம்பாட்டு கழகம் AEPC அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் மிக முக்கிய பொறுப்புகள் வகித்து 3 முறை அதன் தலைவராக இருந்து தற்பொழுது 2020 ஜனவரி 6ஆம் தேதி முதல் 4வது முறையாக பொறுப்பேற்றுள்ளார். 4 முறை பொறுப்பேற்ற ஒரு உன்னத தலைவர் என்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் நாம் தெரிவிப்பது என்னவென்றால், இதுவரை யாரும் அந்த பொறுப்பில் 4 முறை பதவி வகித்தது கிடையாது. அவ்வாறு பல சாதனைகளுக்கு இலக்கணமாக திகழும் இன்றைய சிறப்பு விருந்தினர் வரலாற்றில் மிக முக்கிய திருப்பங்களான திருப்பூர் ஏற்றுமதி தொழிலுக்கு உறுதுணையாக இருந்துள்ளார். திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர் அசோசியேஷன் டி என்று எல்லோராலும் அறியப்படும் இந்த சங்கத்தில் 1990 அவர் திருப்பூர் ஏற்றுமதி 15 கோடி அளவில் இருந்து அவர் 2016-17ஆம் வருடம் 26,000 கோடிக்கு மேல் வர்த்தகத்தை ஏற்றுமதியை அதிகப்படுத்தியதில் அவருடைய பங்கு இன்றியமையாதது. இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஏ சக்திவேல் அவர்கள் 1990 டி நிறுவப்பட்டதிலிருந்து 27 ஆண்டுகள் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி அதன் தலைவராக இருந்து வகித்துள்ளார். அவர் ஒரு உண்மையான தொலைநோக்கு, சுய நிர்ணய, முன்மாதிரியான தலைமைத்துவ குணங்களுடன் பிரச்சனைகளை தீர்ப்பதில் வலுவான மற்றும் தீர்க்கமான முடிவு மட்டுமல்லாமல் தாழ்மையான மற்றும் முற்றிலும் உறுதியுடன் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி பல சாதனைகளை திருப்பூருக்கு கொண்டு சேர்த்துவதில் அவருக்கு இணை யாரும் கிடையாது. திருப்பூர் கார்ப்பரேஷன் மற்றும் திருப்பூர் மாவட்டம் இரண்டையும் உருவாக்குவதில் இன்றைய சிறப்பு விருந்தினரின் பங்கு மிகவும் இன்றியமையாதது. டாக்டர் ஏ சக்திவேல் அவர்கள் 1973ஆம் ஆண்டில் ஒரு இளம் லட்சிய தொழில் முனைவோராக தொடங்கினார். கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் புதுமையான வர்த்தக நடைமுறைகள் மூலம் அவர் விதைத்த விதை பாப்பீஸ் குழும நிறுவனங்களாக வளர்ந்து இந்தியாவின் முன்னணி பின்னலாடை ஏற்றுமதியில் ஒரு முக்கிய நிறுவனமாக வளர்ந்து வருடாந்திர டர்னோவர் 50 மில்லியன் அமெரிக்க டாலர் ஈட்டும் நிறுவனமாக வளர்ந்துள்ளது. பாப்பீஸ் குழுமத்தின் வெற்றி
அவருடைய உறுதி, அர்ப்பணிப்பு மற்றும் ஊக்கத்தின் பிரதிபலிப்பாகும். திருப்பூரில் சிறந்து விளங்கும் சில நிறுவனங்களில் இன்றைய சிறப்பு விருந்தினரின் நிறுவனங்களும் ஒன்றாகும். பாப்பீஸ் குழுமம் தனது தயாரிப்புக்கான உலகளாவிய சந்தைகளை சிறந்து விளங்குகின்றது. இது உலக அளவில் 50க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து உலகளாவிய பிராண்டுகளுக்கு நம்பகமான ஒரு ஏற்றுமதியாளராக விளங்குகின்றது. இதில் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆயத்த ஏற்றுமதி ஆடைகள், பின்னல் ஆடைகள் அதாவது நிட்டுவேர், நெய்யப்பட்ட ஆடைகள் அதாவது ஓவன் ஆடைகள் அடங்கும். பாப்பீஸ் நிறுவனம் அதனுடைய பின்னலாடை நிறுவனத்தில் இருந்து டைவர்சிபிகேஷனாக பாப்பீஸ் டிராவல்ஸ், விருந்தோம்பல் அதாவது பாப்பீஸ் ஹோட்டல்ஸ் நிறுவனங்கள் மற்றும் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி ஆகிய பல்வகைப்பட்ட வணிகங்களில் பாப்பீஸ் குழு வெற்றிகரமாக இயங்கி வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. திருப்பூரில் நிறைவேற்றப்பட்ட பல தொலைநோக்கு திட்டங்களின் முதன்மை இயக்கமாக இன்றைய சிறப்பு விருந்தினர் இருந்துள்ளார். சிலவற்றை உங்கள் முன் பெயரிடுகின்றேன். திருப்பூர் ஏற்றுமதி தொழில் துறை வளாகம் டெக்கிக், திருப்பூர் எக்ஸ்போர்ட் நிட்வேர் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், இன்லேண்ட் கண்டெய்னர் டிப்போ ஐசிடி, டி பப்ளிக் ஸ்கூல் திருப்பூர், புதிய திருப்பூர் பகுதி மேம்பாட்டுக் கழகம், நியூ திருப்பூர் ஏரியா டெவலப்மெண்ட் கவுன்சில், என்டிடி கார்பரேஷன், என்டிஏடிசிஎல், நிஃப்ட் டீவேர் நிறுவனம், டி ஃபேஷன் நிட்வேர் இன்ஸ்டிடியூட், இந்தியா நிட்வேர் அசோசியேஷன் அதாவது ஐகேஎஃப், நேதாஜி ஆடை பூங்கா என்ஏபி ஆகிய அவரது தொலைநோக்கு திட்டங்கள் நம் திருப்பூரின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. அவருடைய வழிகாட்டுதல் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து அவருடைய வழிகாட்டுதல் முக்கிய பங்காற்றியது. திருப்பூரில் 3வது நீர் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவதில் இன்றைய சிறப்பு விருந்தினர் முக்கிய பங்கு வகித்துள்ளார். இந்த நிறுவனம் பஞ்சாயத்து மற்றும் கிராமங்களில் உள்ள வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு அவர்களுடைய வீட்டு வாசல்களிலே குடிநீர் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீர் ஆதாரங்களை தங்குதடையின்றி செயல்படுத்த உதவியது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ICCI கிளையின் தலைவராகவும் இருந்துள்ளார். கோவை நகரத்தில் வெளியே இருந்து ஒரு தலைவர் ICCI நிறுவனத்தின் கழகத்தின் முதன்முறையாக வெளியே இருந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இதுவே முதல் முறை. மேலும் அந்நேரத்தில் ICCI கழகத்தின் பிளாட்டினம் ஜூப்ளி வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு மற்றும் சேவை இன்றும் கொங்கு பிராந்தியம் நினைவில் கொண்டுள்ளது. அது மட்டுமல்ல சொந்தங்களே, சென்னை வர்த்தக மையத்தில் இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கழகத்தின் சேர்மனாக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகளாவிய முதலீட்டாளர் சந்திப்பில் குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் தமிழ்நாடு அரசாங்கத்தை ஆதரித்து இந்த இந்தியாவிற்காக குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் அமெரிக்க நாட்டிலிருந்து முதலீட்டை பெற இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சக்திவேல் முக்கிய பங்கு வகித்தார். AEPC, FIEO அதாவது அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர் அசோசியேஷன், ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் ஆகியவற்றில் இன்றைய சிறப்பு விருந்தினரின் அர்ப்பணிப்பும் இந்தியாவின் ஏற்றுமதி துறையின் வளர்ச்சிக்கு உதவுவதில் அவருடைய முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி சொல்லிக்கொண்டே போனால் அரை மணி நேரம் பிடிக்கும். ஆதலால் உங்களுக்காக ஒரு சிறிய காணொளியை வழங்கும் முன்னர் இன்றைய சிறப்பு விருந்தினர் 2வது முறையாக ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனின் தலைவராகவும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர். 34,000ற்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் கூட்டமைப்பு நாட்டின் ஏற்றுமதியில் 70% நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பங்களிக்கின்றது. அவ்வாறு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்களிக்கும் ஏற்றுமதி அந்நிய செலாவணத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் முக்கிய பங்காற்றி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் நம் கொங்கு மண் மிக்க பெருமை மகிழ்ச்சியும், நம் கொங்கு குல தவ புதல்வர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பது நம் அனைவருக்கும் ஒரு பெருமை மிகுந்த விஷயமாகும். சமீபத்தில் அவர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் கூட்டமைப்புகளில் இணைய சேவையை தொடங்கியும் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனில் அவருடைய செயல்பாடு மிகவும் திறம்பட ஏற்றி இன்றைய கொங்கு மண்ணின் மைந்தர் நம் இன்றைய சிறப்பு விருந்தினர் எண்ணில் அடங்கா ஆற்றல்களையும் அவரது வாழ்வில்
தொழிலிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட விஷயங்களையும் இன்றைய ஒரு சிறிய காணொளியாக உங்கள் முன் கொடுப்பதில் KBN பெருமைப்படுகிறது. சொந்தங்களே, இதோ காணொளி உங்களுக்காக. திருப்பூர் உலக பின்னலாடை வர்த்தகத்தில் தவிர்க்க முடியாத, தடுக்க முடியாத ஒரு நகரம். இந்திய பின்னலாடை தொழிலின் முதுகெலும்பு திருப்பூர். ஆயிரக்கணக்கான தொழிற்கூடங்கள், சற்றேறக்குறைய 10 லட்சம் மக்களின் வாழ்வாதாரம். அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட, பிரம்மாண்டமாக பின்னப்பட்ட பனியன் தொழிலின் சங்கமம் திருப்பூர். திருப்பூர் என்றாலே கண்முன்னே காட்சியாய் விரிவது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கமும் அதன் நிறுவன தலைவரான பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் ஐயாவும் தான். இந்த சாதனையாளரின் வாழ்க்கை சுவையானது, சுவாரஸ்யமானது, அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது. நமக்காய் 35 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது வாழ்க்கையே அர்ப்பணித்த பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் ஐயாவும் தான். 1979 அசோகா இன்டர்நேஷனல் என்கின்ற நேரடி ஏற்றுமதி நிறுவனத்தை அவரும் ஒரு பங்குதாரராக சேர்ந்து ஆரம்பித்தார். துவங்கிய முதல் ஆண்டிலேயே சிறந்த ஏற்றுமதியாளருக்கான விருதையும் பெற்றார். தொடர்ந்து 3 ஆண்டுகள் இந்த சாதனையை தக்க வைத்துக் கொண்டார். 84 வரை கோட்டா என சொல்லப்படுகின்ற பனியன் முன்பதிவு முறைக்கு சென்னை, மும்பை என பயணிக்க வேண்டிய சிரமத்தை 83 ஆயுத்த ஆடை ஏற்றுமதியாளர் மேம்பாட்டுக் கழகம் என்கின்ற AEPCயின் கிளையை திருப்பூரில் துவக்கி வைத்ததன் மூலம் தீர்வு கண்டார். தொடர்ந்து 1984 அதன் தேர்தலில் போட்டியிட்டு AEPCயின் உறுப்பினரானார். அதற்கு பிறகு தொடர்ந்து 6 ஆண்டுகள் 1990 வரை பனியன் மற்றும் ஜவுளி தொழில் சம்பந்தமான கருத்தரங்குகள், பட்டறைகள், கண்காட்சிகள் நடத்தி ஏராளமான இளைஞர்கள் சுய தொழில் தொடங்க ஆதாரமாய் அமைந்தார். இந்த சமயத்தில் 1987 ஏற்பட்ட தொழிலாளர் வேலை நிறுத்தத்தின் காரணமாக தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட எந்த காரணம் கொண்டும் ஏற்றுமதி வியாபாரம் அதனால் பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக 1990 திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் துவங்கப்பட இதுவே ஆதாரமாக அமைந்தது. திரு சக்திவேல் அவர்கள் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய தலைவராக வந்ததற்கு பின்னால் பல முறை தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. அநேகமாக 90ஆம் ஆண்டுக்கு பின்னால் ஒரு வேலை நிறுத்தம் இல்லாத ஒப்பந்தம் என்பதுதான் இன்றைய தினம் வரை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு துவக்கப்பட்ட அமைப்பு வெறும் 200 கோடி ரூபாய் வர்த்தகம் என்ற இலக்கில் இருந்து 27,000 கோடி ரூபாய் என்கின்ற விஸ்வரூப வளர்ச்சியின் பிதாமகன். தொடர்ந்து டெக்கிக் என்கின்ற சிறப்பு தொழில் மண்டலம் முதலிப்பாளையம், ICD என்கின்ற உள்நாட்டு சரக்கு முனையம், ஏற்றுமதி தொழிலில் இருப்போரது குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டுக்காக பப்ளிக் பள்ளி, மத்திய அரசின் NIFT என்கின்ற பின்னலாடை வடிவமைப்பு தொழிற்கல்வி கூடத்தோடு இணைந்து NIFT என்கின்ற பின்னலாடை கல்லூரியை நாட்டிலேயே முதல் முறையாக திருப்பூரில் துவக்கியது என அவரது தொடர் பயணம் பல வழிகளிலும் திருப்பூரை மேம்படுத்த உதவியது. அதைத் தொடர்ந்து வெளிநாட்டு இறக்குமதியாளர்கள்
புதிதாக வடிவமைக்கப்பட்ட பனியன் ரகங்களை பார்வையிட்டு ஏற்றுமதியாளர்களோடு ஒப்பந்தம் ஏற்படுத்த வசதியாக ஐகேஎஃப் இந்தியா நெட்ஃபேர் என்கின்ற கண்காட்சி வளாகம் துவக்க ஏற்பாடு செய்தார். திருப்பூரின் மேம்பாட்டுக்கு வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருந்தது தண்ணீர் பிரச்சனை. நியூ திருப்பூர் ஏரியா டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்கின்ற அமைப்பினை ஏற்படுத்தி உலக வங்கியின் உதவியோடு 55க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் திருப்பூர் மாநகரத்திற்கும் குடிதண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்தது மட்டுமின்றி தொழில்துறையினருக்கு தேவையான தண்ணீர் தேவையையும் தீர்த்து வைத்தார். அது மட்டுமல்ல, 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்து நகரின் சுகாதார மேம்பாட்டுக்கும் வழிவகுத்தார். ஆசியாவிலேயே தனியார் தான் ஒரு திருப்பூருக்காக ஒரு குடிநீர் திட்டத்தை உருவாக்கப்பட்டது. 1100 கோடி ரூபாய் பாதாள சாக்கடை இப்படி திட்டத்தை உருவாக்கப்பட்டது அந்த ஏஇபிஎஸ்டைய தலைவர் சக்திவேலர்கள். ஆகவே மத்திய அரசு மாநில சர்க்கார் தனியார் முதலீடு செய்த ஒரு திட்டத்தை உருவாக்கினது ஆசியாவில் இங்கே தான், திருப்பூரில் தான். இந்த 2 திட்டங்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று தமிழக அரசின் முழுமையான ஆதரவோடு இத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தினார். நேதாஜி அப்பேரல் பார்க் என்கின்ற சிறப்பு ஏற்றுமதியாளர் தொழிற்பூங்காவை 52 ஏற்றுமதியாளர்களை கொண்டு திருப்பூருக்கு அருகில் உருவாக்க காரணமாக அமைந்தார். 2011 நீதிமன்ற ஆணையின்படி நிலத்தடி நீர் மாசுபாடு காரணமாக சாயப்பட்டறைகள் மூடப்பட தமிழக அரசின் கனிவான கவனத்திற்கு அதனையும் கொண்டு சென்று 200 கோடி ரூபாய் வட்டியில்லா கடன் தொகை பெற்று அதன் மூலம் 0% மாசுபாடு தொழில்நுட்ப முறையை பின்பற்றி சாய ஆலைகளை மேம்படுத்தி அதற்கு நல்லதொரு தீர்வு காணவும் வழிகண்டார். தமிழக முதல்வரின் முதல் வெளிநாட்டு பயணத்திற்கு உறுதுணையாக இருந்தவர் நமது சக்திவேல். ஏற்றுமதியின் இயந்தலாக அடுத்த தலைமுறை இளைஞர்களை இழுக்க நினைத்து பல செயல் திட்டங்களை உருவாக்கினார். தடைகளின்றி அவற்றை செயல்படுத்த அதிகாரம் தேவை என்பதை உணர்ந்து ஏஇபிசி எனப்படும் ஆயுத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலில் அதன் உறுப்பினராக ஆனார். மதராசுக்கெல்லாம் உறுப்பினர் பதவியா என்ற வட இந்திய உறுப்பினர்களின் கேலி பேச்சு இவரது காதுகளை எட்டிய கடின உழைப்பால் சில வருடங்களிலேயே அதன் கமிட்டி சேர்மன், ரீஜனல் சேர்மன் என்ற உயரங்களை தொட்டார். ஏஇபிசி சேர்மனாக இந்திய அளவில் 4வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் என்ற பெருமை இவரையே சாரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் என்ற வள்ளுவனின் வாக்கை தலைமேற்கொண்டவர்கள் அவரது தந்தையும் தாயும். அவர்கள் போதித்த அறம் சார்ந்த தவறாத ஒழுக்கம் தன் வாழ்வின் வெற்றிக்கு காரணம். இது சக்திவேல் ஐயா இளைய தலைமுறைக்கு சொல்லுகின்ற பாடம். வர்த்தகத்தை வளமிக்க பாதையில் கொண்டு செல்பவர்களுக்கு திரு சக்திவேல் அவர்கள் கடந்து வந்த பாதை ஒரு வாழ்க்கை பாடம். அது ஒரு வெற்றி பயணம். திருப்பூரும் ஏற்றுமதி தொழிலும் இருக்கும் வரை பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் என்ற பெயர் நிலைத்து நிற்கும். அன்பு சொந்தங்களே, உங்களுடைய காணொளி மூலம் இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். நேரம் விரயமாகுவதை தவிர்த்து இன்றைய சிறப்பு விருந்தினரை உங்கள் சார்பாகவும் கேபிஎன் சார்பாகவும் வருக வருக என்று மீண்டும் வரவேற்று அவருடைய சிறப்புரையை நல்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு உங்க சொந்தங்களே, எல்லோருக்கும் காலை, மதியம், மாலை வணக்கங்கள். என் உரையை துவக்கும் முன் என் மனமார்ந்த நன்றியை கேபிஎன் ஆர்கனைசருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இன்ட்ரடியூஸ் செய்த மிஸ்டர் ராஜசேகர், என்னை முதலில் சந்தித்த பழனி, என்னிடம் உரையாடிய திரு மேலும் இளஞ்செழியன் அவர்களுக்கும், என்னை முக்கியமாக இதில் பங்கு ஏற்க வேண்டும் என்று கேட்ட எனது நீண்ட நெடுநாளைய
நண்பர் மிஸ்டர் திருமூர்த்தி அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, இந்த கேபிஎன் ஒரு முயற்சி முதலில் பழனி வந்து பார்த்தபோது கிட்டத்தட்ட 5 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது நினைத்தேன், இவர் மலேசியாவில் உட்கார்ந்து எப்படி உலகம் பூராவும் இணைக்கப் போகிறார் என்று. நேற்று பேசும்போது சொன்னார், 4000 குடும்பங்களை இதுவரை இணைத்துள்ளாக. இது ஒரு பெரிய சாதனையாகும். இதை செய்த பழனி அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நமது கொங்கு சொந்தங்கள் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு அமைப்பு இதுக்கெல்லாம் பயன்படுகிறது என்று பார்த்தால், முக்கியமாக நாம் எப்போதும் சொல்வது வேல்யூ ஃபார் ரிலேஷன்ஷிப். அவர்களுடைய பெயரிலேயே சொந்தங்கள் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்திலிருந்து தெரியும். நமது சொந்த பந்தங்களை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது, எப்படி நாம் அறிந்து கொள்வது என்பது இந்த பிளாட்ஃபார்ம் மூலம் அறிந்து கொள்ளலாம். எனக்கு அளிக்கப்பட்ட டாபிக் ஏற்றுமதியில் வெற்றி காண்பது எப்படி. அது என்னுடைய ரத்தத்திலேயே ஊறினது. நான் என்னுடைய உரையை 3ஆக பிரிக்க நினைக்கிறேன். 1 என் பர்சனல் லைஃப், 2 பொதுநல, அதாவது ஆர்கனைசேஷன் லைஃப், AIPC, PO, இந்தோ அமெரிக்கன் சேம்பர், கோயம்புத்தூர் சேம்பர் போன்றவர்கள். அடுத்தது வந்து முக்கியமாக ஏற்றுமதி தொழிலில் வெற்றி பெறுவது எப்படி. என்னுடைய சொந்த ஓன் ஸ்டோரி என்று சொல்லீர்கள் என்றால், நான் ஒரு விவசாய குடும்பத்தில், அதே சமயம் போலீஸ் அதிகாரி எங்கள் தந்தையார் உடன் குடும்பத்தில் பிறந்தவர். நான் PUC படித்த போது PUCயில் நான் ஃபெயில் ஆகிவிட்டேன். அப்பொழுது என் தந்தையாரிடம் சென்று, நான் இனி படிக்க விரும்பவில்லை, ஏதாவது ஒரு தொழிலை சேர்ந்த கல்வியைத்தான் கற்க வேண்டும் என்று கூறினேன். அப்பொழுது எங்களது தகப்பனாரும் அருட்செல்வர் மகாலிங்கமும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். அப்பொழுது மகாலிங்கம் அவர்கள், அருட்செல்வர் அவர்கள் சொன்னார்கள், சக்திவேல் இஷ்டப்பட்டால் தாங்கள் அவரை ஜாம்ஷெட்பூருக்கு டாடா இன்ஸ்டிடியூட்டுக்கு ஆட்டோமொபைல் படிக்கிறதுக்காக அனுப்பலாம் என்று. நான் உடனே குதி போட்டுக்கொண்டு அங்கே செல்ல தயாரானேன். முதலில் அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டும் என்று கூறினார்கள். அதற்காக அப்பொழுது தந்தையார்கள் கோயம்புத்தூர் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். 2 நாட்கள் பயணம் செய்து ஜாம்ஷெட்பூர் போய் அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கொண்டு வந்தேன். அதுதான் எனக்கு முதல் வட இந்திய பயணம். அதுதான் முதல் நீண்ட பயணம் கூட. 2 நாள் 2 ட்ரெயின்களை மாற்றி அங்கே போய் எக்ஸாம் எழுதி கொண்டு வந்தேன். அப்பொழுது எங்க சொந்தக்கார் எல்லாரும், எப்படியாவது இவன் அங்கே ஃபெயில் ஆகிவிட வேண்டும், அதனால் அவன் இங்கேயே கோயம்புத்தூரிலேயே இருந்து பெட்ரோலிலிருந்து ஏதாவது படிப்பை தொடரலாம் என்று கூறினார்கள். ஆனால் கடவுள் ஆசையில் நான் அங்கு பாஸ் செய்து விட்டேன். உடனே 3 வருடங்கள் அங்கு செல்வதற்காக பயணத்தை தொடங்கினேன். அப்பொழுது போன போது நான் மிகவும் உற்சாகமாக சென்றேன். அதில் எல்லாம் ஒரு இல்லை. பட் வீட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் மூத்த மகன், கொஞ்சம் செல்லவாக வளர்ந்த பையன். அங்கு போனவுடன் காலையில் அங்கே டீலர்ஸ் ஹாஸ்டல் என்ற ஹாஸ்டலில் தான் தங்கினோம். காலையில் 5 மணிக்கு எழுந்திரித்து குளித்து விட்டு 6 மணிக்கு டெல்கோவுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். வேலை என்றால் படிப்பு, அப்ரெண்டிஸ் 3 years ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். முதலில் போன அன்றே ஒரு சேனல், அயன் சேனலை கொடுத்து இதை ஃபைல் சென்று கூறினார்கள். ஃபைல் செய்து தரமட்டமாக்க வேண்டும் என்று. அது ஒரு 5 இன்ச் உள்ள அயன் சேனல்.
அதை ஃபைல் செய்ய ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகியும் அதை சமன் செய்ய முடியவில்லை. கையெல்லாம் கொப்பளம், கண்ணிலெல்லாம் தண்ணீர். 2 முறை நினைத்தேன், ஏன் இங்கே கஷ்டப்பட வேண்டும், திரும்பி போய்விடலாம் என்று. அப்பொழுதுதான் மன உறுதி கொண்டேன், எக்காரணத்தை கொண்டும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் இந்த ட்ரைனிங்கை முடிக்காமல் தமிழ்நாட்டுக்கு அப்பாயிடமும் பெற்றோரிடம் செல்வதில்லை என்று. 3 வருடங்கள் கஷ்டப்பட்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்து திரும்பி வந்தேன். வந்தவுடன் அருட்செல்வர் அவர்கள், நீ உடனே ஒர்க் ஷாப் ஆரம்பிக்க வேண்டாம், நமது நிறுவனங்களிலேயே ஏதாவது ஒரு நிறுவனங்களில் ஒர்க்ஸ் மேனேஜராக வேலை செய்ய என்று அந்த நிறுவனங்களில் ஒர்க்ஸ் மேனேஜராக வேலைக்கு அவித்தார்கள். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், என் முதல் மாத சம்பளம் 150 ரூபாய். ஒரு மாதம் வேலை செய்து வீட்டிற்கு எடுத்துட்டு வந்த பணம் 150 ரூபாய். அப்பொழுதே தந்தையார் அவர்கள், இது மிகவும் குறைவாக இருக்கிறதே, இதற்கு வேற ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், 1 வருடம் அங்கு வேலை செய்துவிட்டு பிறகு ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கலாம் என்று கூறினேன். அதன் பின் 1 வருடம் கழித்து சென்னையிலேயே ஒரு ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் ஆரம்பித்தேன். அப்பொழுது படித்த வந்ததற்கோ எதற்கோ அப்பொழுது மரியாதை இல்லை. நான் சொல்வது 70s. காரை கொண்டு வருவார்கள், டேய் இதுல என்னடா பாருடா அப்படின்னு ஒரு மரியாதை இல்லாமல் கூப்பிடுவார்கள். செஞ்சு கடினமான உழைத்து அதை காரை கொடுத்த போதும் அவர்களை திருப்தி பற்றுவதற்குள் 1 மணி நேரம் ஆகிவிடும். இப்படியே யோசனை செய்த போது, நாம் படித்தும் நமக்கு ஒரு டிகிரிட்டி இல்லையே என்று ஒரு வருத்தம் இருந்தது. அதன் பின் தந்தையார் அவர்கள், மேபி ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பைமெட்டல் பேரிக்ஸில் நீ ஒர்க்ஸ் மேனேஜராக போறியா என்று கேட்டார்கள். அங்கும் சென்றேன். அங்கும் எனக்கு ஒத்து வரவில்லை. அப்பொழுதுதான் திருப்பூரில் வந்த ஒரு நண்பர் அவர்கள், ஜே பாலு என்றவர், ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க, திருப்பூர் வா, வந்தவுடன் அங்கே ஒரு நெட்வேர் ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம் என்று கூறினார்கள். உடனே புறப்பட்டு திருப்பூர் வந்தேன். அங்கு அவருடைய ஃபேக்டரியில் 3 மாதங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டேன். அதாவது ட்ரைனிங் என்றால் கட்டிங்கிலிருந்து எல்லா வித செக்ஷனுக்கு சென்று எடுத்துக்கொண்டேன். எகெயின் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும், 73 எனது நிறுவனம் பாப்பிஸ் நெட்வரை நிறுவனது. என்னோட முதலீடு வெறும் 50,000 ரூபாய். அந்த முதலீட்டில் தான் எனது தொழிலை ஆரம்பித்தேன். அதன் பிறகு படிப்படியாக ஜாப் ஒர்க் என்ற முறையில் ஏற்றுமதி செய்ய வந்தேன். பிறகு ஒரு நார்த் இந்தியனுடைய பார்ட்னர்ஷிப் சேர்ந்து அசோகா இன்டர்நேஷனல் என்ற ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தை நிறுவினேன். 3 வருடங்கள் இந்தியாவிலேயே நம்பர் 1, அப்பொழுதே 2 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்து நம்பர் 1 என்ற நிறுவனம் பெயர் பெற்று. ஆனால் அச்சமயத்தில் எனது பார்ட்னருடைய பேராசையினால் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. அப்பொழுது பேங்கர்ஸ்லயும் எனக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அகெயின் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தவுடன் மனம் தளராமல் ஒரு நாள் பூரா யோசனை செய்தேன். மற்றவர்கள் எல்லாம் இந்த தொழில் வேண்டாம், வேறொரு தொழிலுக்கு போய்விடலாம் என்றெல்லாம் அறிவுரை கூறினார்கள். நான் விட்டதை இதே தொழில் தான் பிடிக்க வேண்டும் என்று பிடிவாதம் எடுத்து அந்த தொழிலையே தனியாக, முதலிலே நான் 73 ஆரம்பித்தது பாப்பிஸ் நெட்வேர் என்ற நிறுவனம். அந்த நிறுவனத்திலேயே ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தேன். உங்களுக்கெல்லாம் கூறிக்கொள்கிறேன், அந்த சமயத்தில் எனக்கு நான் செலுத்த வேண்டிய பேங்க் கடன் 80 லட்சம் ரூபாய். உங்களுக்கு எல்லாம் தெரியும், 81ல ஒரு 80 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய தொகை என்று. ஆனால் மனதை தளரவில்லை. பேங்கரிடம் சென்றேன், நான் கண்டிப்பாக இதை உங்களுக்கு 5 வருடங்களுக்குள் செலுத்தி விடுகிறேன், எனக்கு மறு லோன் வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறேன். பேங்க்கும் என்னை நம்பி செய்தார்கள்.
ஆனால் அந்த கடனை 80 லட்சத்தை 2 வருடம் 3 மாதங்களிலே கட்டி முடித்துவிட்டு பாப்பிஸ் நெட்வேர் என்ற ஏற்றுமதி நிறுவனத்தை பெரிதளவில் நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது எனது சகோதரரும் என்ற பிசினஸ்க்கு வந்தார்கள். இப்படியே போய்கொண்டிருந்த போது அப்பொழுதுதான் 83, 84 நினைத்தேன், நாம் இந்த தொழிலில் கஷ்டப்பட்டு கல்வி கற்றதை அனுபவத்தை வைத்து நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணினேன். அந்த சமயத்தில் தான் AEPC என்ற ஆர்கனைசேஷன் ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டியாக, அதுவும் எலெக்ஷன் ஓட்டெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் டெல்லியில் சென்று அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பராலே, அவ்வளவுதான் என்னோட நீங்கள் இதுல சொன்ன போற வீடியோல சொன்ன போற, நான் ஒருத்தன் தமிழ் இந்தியாவிலிருந்து, அதுவும் திருப்பூரிலிருந்து சென்ற ஒரே தமிழர் நான் தான். சதர்ன் ரீஜனில் இருந்த எல்லா மெம்பர்களுமே நார்த் இந்தியன்ஸ், நான் ஒருத்தர் தான் தமிழ். அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தமிழை எல்லோருமே அங்கே டெல்லியில் மதராசி என்று தான் கூப்பிடுவார்கள். அப்பொழுது அங்க வந்த பெரிய ஏற்றுமதியாளர்கள், இந்த மதராசி எங்க இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி என் காதை விடவே பேசுகிறார்கள். எனக்கு இந்தி முதலிலே தெரியும், என்னென்றால் ஜாம்ஷெட்பூரில் இருந்ததை அதை புரிந்து கொண்டேன். அப்பொழுதே மறுபடியும் ஒரு மனதில் வைராயத்தை கொண்டே இதே நிறுவனத்திற்கு கூடிய விரைவில் நான் சேர்மனாக வர வேண்டும் என்று ஒரு உறுதி எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களிலே ரீஜன் சேர்மன் ஆகி சேர்மன் பதவியும் அடைந்தேன். இப்பொழுது 4வது முறையாக AEPC சேர்மனாக பதவி வைத்துக் கொண்டிருக்கிறேன். இதுவரை 2 முறை கூட யாரும் சேர்மனாக இருந்ததில்லை. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு வைராக்கியம், ஒரு தன்னம்பிக்கையும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். என்ன அடைய வேண்டுமோ அதை அடையலாம். இது ஒரு புறம் மிக்க பாப்பிஸ் நெட்வேர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து, பிறகு பாப்பிஸ் நெட்வேர்களுடைய பல லேபிள், பேக்கேஜிங் போன்ற மற்ற கம்பெனிகளும் துவக்கினோம். பிறகு திருப்பூரில் ஒரு ஹோட்டல் வேண்டும் என்று பாப்பிஸ் ஹோட்டல் என்ற பாப்பிஸோட ஹோட்டல் துவக்கினோம். இப்பொழுது பாப்பிஸ் குரூப்பில் ஏறத்தாழ 16-17 ஹோட்டல்கள் இருக்கிறது. ஒரு 3-4 முன்னால் ஒரு பார்ட்னர்ஷிப் பிரிவினை என்று தம்பியும் நானும் பிரித்துக் கொண்ட போது, நாங்கள் ஒரு பெரிய திருப்பூரில் ஹோட்டலை எடுத்துக்கொண்டு மற்ற எல்லாம் ஹோட்டல் டிவிஷனை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நாங்கள் எக்ஸ்போர்ட் டிவிஷனை எடுத்து இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த எக்ஸ்போர்ட் டிவிஷனில் நான் சொன்னது வெறும் 50,000 ரூபாயில் ஆரம்பித்த முதலீடு இப்பொழுது எங்கள் குரூப் டேர்ன்ஓவர் என்று எடுத்து கொண்டிருந்தால் கிட்டத்தட்ட 500 கோடி வரை டேர்ன்ஓவர் செய்து கொண்டிருக்கிறோம். இது பர்சனல் லைஃப். இப்பொழுது எனது மகன் வந்துவிட்டார். அவர் கம்ப்ளீட்டாக பாப்பிஸ் குரூப் என்ற முறையில் அவர் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 10 வருடங்களாவே எனது தொழிலை நான் பார்ப்பது ஒரு 10-15% தான். ஏனென்றால் என் சன்னும் மற்ற முதலில் தம்பி இருந்த போது அவர்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டார்கள். நான் முன்பு கூறியது போல தொழில் நாம் வளர்த்துள்ளோம். இந்த தொழில் வளர்ச்சியை நமது யங் ஜெனரேஷனுக்கு அறிவித்து அவர்களை ஏற்றுமதியாளராக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டேன். அதில் தான் AEPC போய் சேர்ந்தேன். AEPC மூலமாக 83 90 ஆண்டு வரைக்கும் நான் ஒருத்தனே பல மீட்டிங்ஸும் பல கருத்தரங்களையும் பேங்க் மூலமாகவும் பேஷன் டிசைன் மூலமாகவும் அரசாங்க அதிகாரிகளை வைத்து பல கருத்தரங்களை நடத்தி 85 15 கோடியாக இருந்த ஏற்றுமதியை 1990 300 கோடியாக உயர்த்தினேன். அதாவது AEPC மெம்பர் பிளஸ் திருப்பூருக்கு சேவை செய்வோம் என்ற எண்ணத்தில். அதற்கு பிறகு ஒரு 10 நண்பர்கள் வந்து
நீங்களே தனியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள், நாமெல்லாம் ஒரு அமைப்பை அமைக்கலாம் என்று கூறினார்கள். உடனே நானும் சரி என்று சொன்னேன். நீங்கள் தான் அதற்கு தலைவராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கும் சரி என்று சொன்னேன். 1990 நாங்கள் ஆரம்பித்த போது எங்களுடைய ஏற்றுமதி கிட்டத்தட்ட 300 கோடி. அப்பொழுதே முதல் ஏஜிஎம் போட்டு அந்த சமயத்தில் நான் நமக்கு ஒரு எய்ம் இருந்தால்தான் நம்ம எதையும் அடைய முடியும். ஸோ வித்தவுட் டார்கெட் வி கனாட் மூவ் என்று சொன்னேன். நமது நண்பர்களும் சரி என்று சொன்னார்கள். ஒரு பிரஸ் மீட் வைத்து யாரும் எதிர்பாராத விதமாக நான் சொன்னேன், நாங்கள் 3 வருடங்களில் 1000 கோடியை எட்டுவோம் என்று. அப்போது என் கூட இருந்த நண்பர்கள் எல்லாம், நீங்கள் ஒரு பெரிய டார்கெட்டை கொடுத்து விட்டீர்கள், இதெல்லாம் சாத்தியமா என்று. கண்டிப்பாக முடியும், முடியும் என்று நினைத்தால் முடியும் என்று கூறினேன். அப்பொழுது திருப்பூரில் உள்ள பல தொழிலதிபர்கள் எள்ளி நகையாடினார்கள். நான் எந்த விழாவுக்கு சென்றாலும் பின்னாலே எனக்கு சத்தம் கேட்கும், 1000 கோடி போதுடா அப்பாங்க. நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 2 வருடம் 6 மாதங்களில் அந்த 1000 கோடியை திருப்பூரில் எட்டினோம். இந்த 1000 கோடி எட்டியவுடன் மறுபடியும் எங்களுடைய இலக்கே அடுத்தது ஒரு $1 பில்லியன். அப்பொழுது டாலருடைய விலை 50 ரூபாய் இருந்தது. 5000 கோடியை எட்டுவோம் என்று சொன்னோம். 2 பில்லியன், 3 பில்லியன், 4 பில்லியன் என்று 27 வருடங்களாக அந்த டீயில் ஒரு தலைவராகவே இருந்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் திருப்பூருக்காக நிறைய செய்ய வேண்டும், ஏற்றுமதிக்காக நிறைய செய்ய வேண்டும் என்று 1990 என்று நினைக்கிறேன், 91 டீ ஆரம்பித்த 1 வருடங்களில் நான் அப்பொழுது மாண்புமிகு மேடம் அவர்கள் முதல்வராக இருந்தார்கள். அவர்களிடம் போய் பேசினேன். நாங்க கிட்டத்தட்ட 1000 கோடியை எட்டிவிட்டோம், திருப்பூருக்கு அடிப்படை வசதிகள் வேண்டும், நீங்கள் உதவ வேண்டும் என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், சக்திவேல், ஐ அக்ரி வித் யூ ஆல், பட் எக்ஸ்போர்ட் இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட். ஸ்டேட் cannot help you out, so you should approach சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று கூறினார்கள். உடனே நாங்கள் ஒரு 5-6 பேர் டெல்லி சென்றோம். இப்பொழுது மிஸ்டர் ராவ் இஸ் த பிரைம் மினிஸ்டர். அவரிடம் போய் எங்களுக்கு இது போல திருப்பூருக்காக அடிப்படை வசதி வேண்டும் என கேட்டோம். அவர்களும் அவர் வீட்டில் எங்களை சந்தித்து 15 நிமிடங்கள் பூராத்தை கேட்டுக்கொண்டார். அதற்கு பிறகு சொன்னார், Shaktivel, again you have come to a wrong place. நான் கேட்டேன், what happened sir, why are you telling me this? Because one particular town is a state subject. You have come all the way to Delhi, so you have to approach the state government. அப்பொழுதுதான் தெரிந்தது, நமது அரசாங்கத்தின் மூலமாக நாம் செய்து கொள்ள முடியாது நிறைய இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டேன். அதன் பிறகு நமக்காக நாமளே திட்டங்கள் தீட்ட வேண்டும், அதன் பிரகாரம்தான் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று முதலில் முதலைப்பாளையம் காம்ப்ளெக்ஸை நாங்களே இடம் வாங்கி LNT கொடுத்து ஒரு 18 மாதங்களில் ஒரு 200 கட்டடங்களை கட்டினோம். அது போன்று ஒவ்வொரு திட்டமும் அப்படித்தான். எங்களுக்காக ஃபேஷன் டெக்னாலஜி நெட்வொர்க்காக இல்லை என்று தெரிந்தவுடன் நான் அங்கு 87 ஃபேஷன் இன்ஸ்டிடியூட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் நான் போர்டு மெம்பராக இருந்தேன். அதை அந்த உதவியுடன் திருப்பூரிலேயே டி என்ற ஃபேஷன் இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்தேன். அதன் பிரகாரம் எங்களுக்கு ICD கண்டெய்னர் டிப்போ வேண்டும் என்று கண்டெய்னர் டிப்போ ஆரம்பித்தோம். பிறகு எக்ஸிபிஷன் ஹால் வேண்டும் என்று IKFA ஆரம்பித்தோம். பிறகு ஸ்கூல் வேண்டும் என்று ஸ்கூலை ஆரம்பித்தோம். இது போன்ற திட்டங்களை வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் கவர்மெண்ட், அவர் அசோசியேஷன் has done all these projects. பிறகு அடுத்த பார்க்கிற போது டெக்கியில் மிகவும் சின்னதாக இருக்கிறது. 25 சென்டில்
தான் கட்டடம் இருக்கிறது. பெரிய அளவில் ஒரு பார்க்கை, அப்பரல் பார்க்கை அமைக்க வேண்டும் என்று நினைத்தோம். நேதாஜி அப்பரல் பார்க் என்ற அமைப்பை உருவாக்கினோம். அதில் 50 மெம்பர்களை வைத்து அந்த பார்க்கை பெரிய அளவில், அதாவது 2 ஏக்கர் 4 ஏக்கரில் உருவாக்கினோம். அந்த நேதாஜி அப்பரல் பார்க்கில் தான் மாண்புமிகு முதல்வர்கள் உண்டாளால் வந்து எங்களோட வேக்சினேஷன் ப்ரோக்ராமை அங்குதான் நடத்தி ஆரம்பித்து சென்றார்கள். அதில் 52 ஃபேக்டரிகள் இருக்கிறது. 15,000 people are working on that. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அந்த பார்க்கில் டேர்ன் ஓவர் ஆகிக்கொண்டிருக்கிறது. இதற்கு எல்லாத்தை விட முக்கியமாக நாங்கள் நினைத்தோம், திருப்பூர் வளர வேண்டும் என்றால் நல்ல தண்ணீர் வேண்டும் என்று. ஏனென்றால் அப்பொழுது ஒரு 800 ட்ரக்ஸ் திருப்பூரை சுற்றி 60-70 கிலோமீட்டர் சென்று அதை தண்ணீரை கொண்டு வந்து டையிங் ஃபேக்டரியில் நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருந்தோம். அப்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்று இது மாதிரி தண்ணீர் வாட்டர் ப்ராஜெக்ட் இருக்குது, என்ன பண்ண வேண்டும் என்று. இங்கு எந்த விதத்திலும் பணம் இல்லை, நீங்கள் ஒன்று செய்யலாம். அப்பொழுது ஐலண்ட் அஃபேர்ஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் இப்பொழுதும் இருக்கிறது. அப்பொழுது ரவி பார்த்தசாரதி அந்த சேர்மனை போய் பாருங்கள், அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் என்று. ரவி பார்த்தசாரதி பார்த்தவுடன் கேட்டார், உங்களால் 3P பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலம் உங்களால் வேலை செய்ய முடியும், எது வேணாலும் செய்கிறேன், எங்களுக்கு தண்ணி வேண்டும் என்று சொன்னோம். அவர்கள் உடனே அந்த தண்ணீர் திட்டத்திற்கு ILFS திட்டத்தை போட்டு காவிரி ஆற்றிலிருந்து, அதாவது பவானி ஆற்றிலிருந்து 50 கிலோமீட்டர் தண்ணி திருப்பூருக்கு கொண்டு வந்து, அதையுடன் செய்யும் போது நாங்கள் உலக வங்கி அணுகிய போது அவர்கள் சொன்னார்கள், இது தண்ணி மாத்திரம் நாங்கள் கொடுக்க முடியாது, பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்தீர்களால் நாங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு உதவ முடியும் என்று கூறினார்கள். பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் உடன் நாங்கள் போய் கேட்டோம். அப்பொழுது அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் 10 கோடி கொடுக்கிறது என்று சொன்னார்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் 10 கோடி கொடுப்போம் என்று சொன்னார்கள். அதற்கு கொடுப்பதற்கு திருப்பூரை ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், எக்ஸ்போர்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற ஒரு அமைப்பின் மூலம் எங்களால் கொடுக்க முடியும் என்று சொல்லி, அப்பொழுது மாண்புமிகு திரு சிதம்பரம் காமர்ஸ் மினிஸ்டர் இருந்தார்கள். அவர்கள் உடனடியாக திருப்ப டவுன் ஆஃப் எக்ஸ்போர்ட் எக்ஸலன்ஸ் என்று அறிவித்தார்கள். அதன் மூலம் அவர்கள் ஒரு 10 கோடி கொடுத்தார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு 10 கோடி போட்டு பேங்க், LIC, வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆல் முறையில் 1000 கோடி அளவில் அந்த ப்ராஜெக்டை உருவாக்கினோம். அந்த ப்ராஜெக்டை உருவாக்கும் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம், நாங்கள் தண்ணி உங்களுக்கு குடிக்கிறோம், ஆனால் வேஸ்டைட் வில்லேஜஸுக்கும் திருப்பூருக்கும் குடிநீருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதன் பிரகாரம் திருப்பூருக்கும் அந்த தண்ணீரை கொடுத்துள்ளோம். இப்பொழுது எங்கு தண்ணீர் பஞ்சல் வந்தாலும் திருப்பூர் சுட்டைப்பகுதியில் தண்ணீர் பஞ்சமே கிடையாது. ஏனென்றால் 24 மணி நேரம் குடிநீர் இங்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை விட மேலாக உலகத்திலே எங்கும் இல்லாமல் 24 hours வாட்டர் டு த டையிங் ஃபேக்டரிஸ், அது அந்த திட்டத்தின் மூலமா தான் அது சாத்தியப்பட்டது. அந்த திட்டத்தினால்தான் திருப்பூருடைய ஏற்றுமதி 27,000 கோடி வரை உயர்ந்தது. ஏனென்றால் சுத்தமான தண்ணீர், தண்ணீருடைய தன்மை கண்டிப்பாக நன்றாக இருக்க வேண்டும், அப்போதுதான் ஆடை உற்பத்தியும் நன்றாக வரும். ஸோ அந்த திட்டம் வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்தியுள்ள திட்டம் என்றால் அந்த வாட்டர் ப்ராஜெக்ட் தான். ஏனென்றால் எப்பொழுது பார்த்தாலும் எங்கு சென்றாலும் அந்த தண்ணீர் திருப்பூர் வந்து கொண்டு இருக்கிறது நினைத்தால் எனக்கு ஒரு நம்மளால் செய்தோம் என்ற ஒரு பண திருப்தி, பெரிய திருப்தி இருந்தது. அந்த சமயத்தில் தான் என்னை ரெகனைஸ் பண்ணி டாக்டரேட் பட்டம் கொடுத்தார்கள், பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தார்கள், கொங்கு நாட்டு சாதனையாளர் என்ற பட்டத்தை, பல பட்டங்கள் கொடுத்தார்கள். அப்பொழுதுதான் நினைத்தேன், நாம் பணத்தை சம்பாதித்திருந்தால் இவ்வளவு பெருமைக்கு வந்திருக்காது, நாம் இந்த சேவை செய்ததினால்தான் இந்த பட்டங்கள் பெற முடிந்தது, ஒரு மன திருப்தி வாழ்க்கையில் உண்டாயிற்று என்று. இப்பொழுதும் நான் சொன்ன பிறகு வீசி பார்த்தபோது பியோ என்ற அமைப்பில் நான் 2வது முறையாக அன்னபோஸ்டாக, இதுவரை கடந்த 15 வருடங்களாக பெரிய போட்டியுடன் தான் இந்த எலெக்ஷன் நடைபெறும். இந்த முறை நான் நிற்பேன் என்று சொன்னவுடன் அன்னபோஸ்டாக என்னை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். நான் ஜூன் மாதத்தில் அந்த பதவியை ஏற்க இருக்கிறேன். இது போன்று சேவைகள் செய்து கொண்டிருப்பது ஒரு
ஒரு மன திருப்தியை தரும் என்பதை உங்களுக்கு எல்லாம் கூறிக்கொள்கிறேன். அடுத்தது இந்தோ அமெரிக்கன் சேம்பரில் நான் கண்டிப்பாக நீங்க சேர்மன் ஆங்க என்று சொன்னார்கள். நான் அங்க போய் சேர்ந்தேன். அப்பொழுது இன்வெஸ்டர்ஸ் மீட் என்ற தமிழக அரசாங்கம் நடத்தியது. அதில் கலந்து கொண்டு நிறைய இன்வெஸ்டர்ஸை தமிழக அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தேன். 2019 மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளிநாடு சென்று முதலீடு ஈட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதை கேள்விப்பட்டு நான் உடனே முதல்வர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். முதலில் அவர் லண்டன் போக வேண்டியதாக இருந்தது. நான் சொன்னேன் அவரிடம், நீங்கள் தயவுசெய்து அமெரிக்காவுக்கு வாருங்கள், அங்குதான் முதலீட்டாளர்கள் நிறைய இருக்கிறார்கள். நான் இந்தோ அமெரிக்கன் சேம்பரில் பிரசிடண்டா இருக்கிறதால் அதை ஈஸியாக செய்ய முடியும் என்று சொல்லி அவர் நான் சொன்னவுடன் மற்ற ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் செய்து அமெரிக்காவே செல்லாம் என்று என்னுடன் வந்துவிட்டார். 10 நாட்கள் என்னுடன் அவர்கள் இருந்தார்கள். ராதர் நான் அவருடன் இருந்தேன். நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ இந்த 2 நகரங்களில் நிறைய முதலீட்டாளர்களை சந்தித்து அப்பொழுது யாதும் யூரேன் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அதாவது உலகத்தில் வாழும் தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து இன்வெஸ்ட் செய்தால் 10 கோடி வரை சப்சிடியும் குறைந்த அளவில் வட்டியும் கொடுக்கிறதாக அனைத்து செய்தார்கள். அதன் பிரகாரம் வரும் பொழுது முதல்வர் அவர்கள் சொன்னார்கள், நாம் துபாயில் ஒரு நாள் தங்குகிறோம், உங்களால் துபாயில் ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டார்கள். நான் துபாயில் பிரான்ச் ஆபீஸ் வைத்திருந்ததுனால உடனே நானும் செய்ய முடியும்னு சொல்லி துபாயிலும் ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து அங்கேயும் ஒரு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. ஸோ இந்தோ அமெரிக்கன் சேம்பரிலும் நான் அந்த செய்வதை பார்த்து அவர்கள் எப்பொழுதும் ஒரு வருடம்தான் சேர்மன்ஷிப், ஆனால் அவர்கள் 2 வருடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். இதை பற்றி பொது வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தாங்களாவே நிறைய பேர் உங்களை அழைப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் எந்தவித லாபமும் இன்றி சேவை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் வரும். அதே சமயம் உங்களுக்கு இன்விடேஷனும் நிறைய வரும். கோயம்புத்தூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் அப்படித்தான். இதுவரை கோயம்புத்தூர் சிட்டி தவிர வேற எந்த நகரத்திலிருந்தும் அங்க பிரசிடென்ட் ஆனது கிடையாது. 75 வருடங்களாக யாரும் ஆனது கிடையாது. ஆனால் என்னை கூப்பிட்டு திருப்பூர்ல இருந்து ஒரு முதலாக நான் அங்க பிரசிடென்ட் ஆனேன். ஸோ நான் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், இன்னும் நேரமாக இருக்கிறது. ஸோ இதோடு என்னோட பொது வாழ்க்கையை நிறுத்திக்கொண்டு எக்ஸ்போர்ட் என்ற ஏற்றுமதியில் எப்படி வெற்றி பெறலாம். ஏற்றுமதி செய்வதற்கு 2 வேண்டும். ஒன்று, திங்க் பிக், பெரிதாக நினை. அடுத்து செல்ஃப் கான்பிடன்ஸ், எது வந்தாலும் சமாளிப்பேன் என்ற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வேண்டும். இது 2 இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுமதியாக சாதிக்க முடியும். நான் முன்பே சொன்னேன், வெறும் 50,000 கொண்டு வந்து திருப்பூரில் போட்டு இப்பொழுது 500 கோடி வரை டேர்ன் ஓவர் செய்து கொண்டிருக்கிறேன். ஏற்றுமதியில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்றால், ஸ்பெஷலி அப்பேரல் எக்ஸ்போர்ட்ஸில் நீங்கள் போட்ட முதலீடுக்கு 4 to 5 times you can do the turnover. சப்போஸ் நீங்கள் ஒரு 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணீர்களானால் 25 கோடி வரை உங்களால் டேர்ன் ஓவர் செய்ய முடியும். அதை போட்டு ஒரு 25 கோடி முதலீடு செய்தீர்களானால் 125 கோடி வரை ஏற்றுமதி செய்ய முடியும். இப்பொழுது ஏற்றுமதிக்கு முக்கியமாக ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கு சிறந்த காலம். ஏனென்றால் உலக அளவில் இப்பொழுது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் என்ற முறையில் இந்தியா மேல் எல்லோருக்கும் ஒரு பற்றும் பாசம் இருக்கிறது. ஆன்டி சென்டிமெண்ட் நான் போக விரும்பவில்லை. ஏனென்றால் இப்பொழுது யாரும் சைனீஸ் குட்ஸை வாங்க விரும்புவதில்லை. இந்த சென்டிமெண்டை பயன்படுத்தி இப்பொழுது ஏற்றுமதியாளர் ஆலை என்றால் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அது போக ஏஐபிசி சேர்மன் ஆனவுடன் நான் ஒரு ரிசர்ச் பண்ணினேன். நமது ஏற்றுமதி கடந்த 3-4 வருடங்களாக 17 பில்லியன் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி உயர்த்துவது என்று பார்த்தபோது அப்பொழுது நமக்கு தெரிந்தது, இந்தியாவிலிருந்து காட்டன் கார்மெண்ட்ஸ் தான் அதிகம் போய்கொண்டிருக்கிறது. அதாவது 85% காட்டன் கார்மெண்ட்ஸ், 15% தான் மேன்மேட் ஃபைபர், அதாவது பாலிஸ்டர், விஸ்கோட் போன்ற
கார்மெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஏபிசி ஆபீஸ் மூலமாக நான் சொன்னபடி ரிசர்ச் செய்தேன். அதில் மற்ற நாடுகள், போட்டி போடும் நாடுகள் எப்படி செய்கிறது என்று பார்த்தேன். முக்கியமாக சைனா, வியட்நாம், கம்போடியா, பங்களாதேஷ் இந்த நாடுகளின் ஏற்றுமதி HS கோட் என்ற முறையில் செக்டார் வைஸ் எந்தெந்த ஏற்றுமதி ஆகுது என்று பார்த்தேன். அதே போன்று இறக்குமதி நாடுகள், மெயினாக நாம் இறக்குமதி செய்யும் நாடுகள் யூரோப், ஸ்டேட்ஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா. அந்த நாடுகளிலுமே மற்ற நாடுகள் அவர்கள் ஏற்றுமதி செய்வதை 85% மேன்மேட் ஃபைபர், 15% தான் காட்டன் கார்மெண்ட்ஸ். ஸோ இதை கருத்தில் கொண்டு மத்திய அரசாங்கம் நான் ஒரு ப்ராஜெக்டை சமர்ப்பித்தேன். நீங்கள் கண்டிப்பாக மேன்மேட் ஃபைபர் கார்மெண்ட்ஸை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர்களும் அதை ஸ்டடி செய்து அந்த PLI ஸ்கீம் என்ற ஸ்கீமை கொண்டு வந்துள்ளார்கள். அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் என்று. இந்த ஸ்கீமில் நிறைய சலுகைகள், கிட்டத்தட்ட 10,000 கோடி அவர்கள் ஒதுக்கியுள்ளார்கள். இப்பொழுது ஏற்றுமதி செய்ய வருபவர்கள் இந்த ஸ்கீமை பயன்படுத்தி கண்டிப்பாக ஒரு பெரிய ஏற்றுமதி ஆகலாம். அதற்கு பின் இந்த கொரோனா காலத்திலும் ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டது. அதாவது லாஸ்ட் மார்ச் அந்த சமயத்தில் ஒரு பெரிய ஒரு செட்பேக் ஃபார் த அப்பேரல்ஸ். நாங்கள் ஒரு ஏபிசியில் ஒரு 5-6 பேர்கள் உட்கார்ந்து யோசனை செய்தோம். நான் சொன்னேன், இதிலிருந்து மீள வேண்டும், இதையே நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்த வேண்டும் என்று. ஸோ கிரைசிஸ் பிகம் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற முறையில் நாங்கள் உடனடியாக பார்த்தபோது மத்திய அரசாங்கத்திலிருந்து மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்கள் கூப்பிட்டார்கள். இது நமக்கு மெடிக்கல் டெக்ஸ்டைல் தேவைப்படுகிறது, எத்தனை பேர் இங்கே இந்தியாவில் மெடிக்கல் டெக்ஸ்டைல் செய்கிறார்கள் என்று. அப்பொழுது பார்த்தால் எங்க ஆச்சரியம், இவ்வளவு பெரிய நாட்டில் மெடிக்கல் டெக்ஸ்டைல் செய்யக்கூடியவர்கள் ஒரு 4-5 பேர்கள் தான். அவர்களும் வெறும் மினிமம் மேபி ஒரு 15 கோடி அளவுக்கு தான் செய்து வருகின்றார்கள். உடனடியாக மார்ச் கடைசி வாரத்தில் அந்த திட்டத்தை ஆரம்பித்து ஏபிசி மூலமாக ஒரு 6 VC வீடியோ கான்ஃபரன்ஸ், என்னென்ன மெடிக்கல் டெக்ஸ்டைலுக்கு தேவையோ, என்னென்ன டெக்னாலஜி தேவையோ, என்னென்ன மிஷினரிகள் தேவையோ, என்னென்ன மார்க்கெட் இருக்கிறது என்ற தேவைகளை 6 VC மூலம் நாங்கள் ஏற்றுமதியாளருக்கு அறிவுறுத்தினோம். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஜூன் எண்ட் வரும்போது உலகிலேயே 2வது ஏற்றுமதி, அதாவது மெடிக்கல் டெக்ஸ்டைல் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் இஸ் ஃப்ரம் இந்தியா என்ற முறையில் இந்தியாவுக்கு அந்த பெருமை கிடைத்தது. இப்பொழுதும் இந்தியாவில் மெடிக்கல் டெக்ஸ்டைல் பெரிய வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உள்ள யூரோப்பிலும் சரி, அமெரிக்காவிலும் சரி, மெடிக்கல் டெக்ஸ்டைலுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிறது. அதை இந்தியாவிலிருந்து வாங்குவதற்கு மிகவும் ஆர்வமாக உள்ளார்கள். இங்கு மேன்மேட் ஃபைபர் கார்மெண்ட்ஸில் நான் சொன்னேன் பெரிய மார்க்கெட் இருக்கிறது. அதற்கு இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்றால், ஃபைபரும் யானும் இங்க நிறைய இருக்கிறது. அதாவது பாலிஸ்டர் ஆனாலும் சரி, விஸ்கோஸ் ஆனாலும் சரி. ஆனால் ப்ராசஸிங், அதாவது நல்ல ஃபேப்ரிக் கிடையாது. அதற்காக இப்பொழுது நிறைய பிசிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து கொரியா, தைவான் போன்ற நாடுகளிலிருந்து இன்வெஸ்டர்ஸை வரவழைத்து இங்கு ப்ராசஸிங் ஹவுஸ் போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த ப்ராசஸிங் ஹவுஸுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய ஒரு தொகையை ஒதுக்கியுள்ளது. இது போக KPMG மூலம் அமெரிக்காவில் ஒரு ஸ்டடியை நடத்தினோம். அதில் அவர்கள் 10 HS கோட், அதாவது 10 விதமான ஆடைகள், பருத்தியிலான ஆடைகளும் சரி, மேன்மேட் ஃபைபரான ஆடைகளாலும் சரி, ஒரு 20 HS கோடை தேர்ந்தெடுத்து இதை நீங்கள் டெவலப் செய்தால் பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என்று கூறியுள்ளார்கள். அந்த முறையில் நாங்கள் ஏபிசியில் ஒரு டைரக்டரியை செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த PLI ஸ்கீமில் 40 HS கோட் கொடுத்துள்ளார்கள். 40 HS கோட் உள்ள ஆடைகள் போட்டோகிராஃப் எடுத்து அந்த ஆடைகளுடைய யான் எங்க கிடைக்கிறது, துணி எங்க கிடைக்கிறது, ப்ராசஸிங் எங்க பண்ணலாம் என்ற ஒரு பைபிள் மாதிரி அதை செய்து கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் அந்த டைரக்டரி will be released.
ஸோ அந்த டைரக்டரி வைத்து புது ஏற்றுமதியாளர் வருவதென்றால் ஈஸியாக இருக்கும். அந்த முறையில் மேன்மேட் ஃபைபரை செய்ய வசதியா இருக்கும். ஏஐபிசி மறுபடியும் எடுத்தவுடன் பையர்கள் நாம் இங்கு வர முடியாது, அதே சமயத்தில் நாம் பையர்களை செல்ல முடியாத நிலைமை வந்தவுடன் ஒரு விர்ச்சுவல் பிளாட்ஃபார்மை உருவாக்குவோம் என்று உறுதி பூண்டு அதற்காக தேர்வு செய்து ஒரு யங் என்டர்பிரினர்ஸ் ஃப்ரம் Gujarat, they have developed a beautiful virtual platform for AIPC. The virtual platform ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, 24/7 அதில் பார்த்துக்கலாம், 365 days it's work, and every day you can upload the samples and you can change your samples. There is a video chat, there is a mail chat, you can fix the appointment with the buyers and buyers can fix the appointment with the sellers or the exporters. So அந்த விர்ச்சுவல் பிளாட்ஃபார்மை ஆரம்பித்து அதை உபயோகித்து கொண்டு வந்து நமது உதவி ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர்கள் கையில் தான் அந்த விர்ச்சுவல் பிளாட்ஃபார்மை இனாகரல் பண்ணினோம். அந்த விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் இப்பொழுது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஏற்றுமதி வருபவர்களுக்கு அந்த விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் பெரும் உறுதுணையாக இருக்கும். முதலெல்லாம் நாம் ஒரு செலக்ட் பண்ணி ஒரு கண்ட்ரிகளுக்கு தான் போக வேண்டும். ஆனால் இந்த விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு இந்த விர்ச்சுவல் பிளாட்ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதன் மூலம் ஏற்றுமதி அதிகரிக்க என்னென்ன பண்ண வேண்டுமோ அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கோம். அதற்கு பின் B2B மீட்டிங் தான் முக்கியம் என்று கருதி எல்லா அம்பாசிடர்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் கான்டாக்ட் செய்தோம். இப்பொழுது ஒரு 10 நாடுகளில் அவர்களுடைய அம்பாசிடர் மூலமாக B2B மீட்டிங் என்ற முறையில் 40-50 பையர்களை வைத்து இங்கு 40-50 எக்ஸ்போர்ட்களை வைத்து விர்ச்சுவல் மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிலும் நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இப்பொழுது ஏற்றுமதி ஆரம்பிப்பது ஒரு உன்னதமான டைம் என்பதை இங்கு கூறிக்கொள்கிறேன். நீங்கள் சொல்லலாம், இப்பொழுதுதான் கொரோனா வந்துவிட்டது, அதை எப்படி ஆரம்பிப்பது என்று. இது ஒரு டெம்பரவரி பினோமெனன் என்று தான் நினைக்கிறேன். இப்பொழுதே எங்களுக்கு உள்ள கஷ்டமெல்லாம் யூரோப், USA, கனடா போன்ற நாடுகள் முழு அளவில் கடைகள், ஷாப்பிங் மால், செயின் ஸ்டோர் எல்லாம் திறந்து விட்டார்கள். இப்பொழுது நிறைய ஆர்டர்கள் வர ஆரம்பித்து விட்டது. இந்த ஆர்டர்களை நாங்கள் செய்ய முடியாமல் திணறி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக நான் சொன்னது போல் தமிழக அரசாங்கம் பல கண்டிஷனை இன்று கூட ஒரு முழு லாக் அவுட்டை கொண்டு வந்துள்ளார்கள். இந்த எக்ஸ்பர்ட் மூலம் சொல்லுகிறார்கள், இந்த ஜூன் 10ஆம் தேதிக்குள் இது எல்லாம் சரியாகிவிடும். பழையபடியே போன ஏப்ரல், அதாவது இந்த ஏப்ரல் எப்படி இருந்தோமோ அந்த நிலைமைக்கு நாம் வந்து விடுவோம். கண்டிப்பாக இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி முக்கியமாக கார்மெண்ட்ஸில் கண்டிப்பாக பெரிய அளவில் நடைபெறும் என்பதை இங்கு கூறிக்கொள்கிறேன். இந்த ஏற்றுமதி செய்ய விரும்புபவர்கள் எனது இமெயில் ஐடியும் செல் நம்பரையும் மிஸ்டர் பழனியிடம் கொடுத்துள்ளேன். நீங்கள் அவர்களிடம் கேட்டு பாருங்கள். என்னை எப்போது வேண்டாலும் கான்டாக்ட் பண்ணலாம். நாம் ஐ எம் அவைலபிள் ஃபார் 24/7 because my favorite subject or my favorite passion is exports. So anything and everything you can contact me, and through AIPC I'll do my best to help the exporters. முந்தி 50,000 ரூபாய் என்று சொன்னேன். இப்பொழுது நீங்கள் ஒரு சிறு ஏற்றுமதியாளர் ஆக வேண்டும் என்றால் ஒரு 50 லட்சம் இருந்தால் கூட போதும். ஆனால் திருப்பூரில் ஒரே பெரிய அட்வான்டேஜ், ஒரு இது மாதிரி ஒரு ரூம் இருந்தாலும் போதும். ஏனென்றால் திருப்பூரில் ஜாப் ஒர்க் என்ற முறையில் எல்லா விதத்திலும் உங்களுக்கு கிடைக்கும். யான் வாங்கி கொடுத்தீர்களாம் என்றால் நிட்டிங் செய்வதற்கு தனியாக நிட்டிங் டிவிஷன், நிட்டிங் ஜாப் ஒர்க்கர் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு டையிங்காக தனியாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு பிரிண்டிங் தனியாக இருக்கிறார். இது போன்ற ஒவ்வொரு இதுக்கும் ஜாப் ஒர்க் அவைலபிலிட்டி இருக்கிறது. நீங்கள் நான் சொன்னது போல ஒரு 50 லட்சம் போட்டு ஆரம்பித்தீர்களானால்
கண்டிப்பாக ஒரு 2-3 கோடியை ஒரு 2 வருடங்களில் நீங்கள் எட்டலாம். அதில் சம்பாதித்து வச்ச பணத்தை வைத்து மேலும் உயர்ந்து நீங்கள் பெரிய ஒரு நிலையை அடையலாம். I think I have taken more than the time. Am I, Rajshekhar, please tell me, am I passing the time? Is it okay? Is it okay? It is okay. ஒரு 5 minutes மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ क्वेश्चंस எல்லாரும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. another 5 minutes நீங்க கண்டினியூ பண்ணலாம். நிறைய क्वेश्चंस வந்திருக்கு. சோ இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்ட்ஸ் எதை சொல்றதானே நம்ம சொல்லி ஒரு 5 minutesல முடிச்சுக்கலாம். நான் மெயினா வந்து மத்த தொழில போய் நீங்க இன்ஜினியரிங்கா அல்லது ஈவன் டெக்ஸ்டைல் மில் போடுறதுனால கூட உங்களுக்கு கஷ்டம். ஏன்னா நீங்க இப்போ ஒரு நல்ல மில் போடுறதுன்னா ஒரு மினிமம் 20,000 ஸ்பிண்டில் போட்டாதான் அந்த மில்லு இப்போ சக்சஸ் ஆகும். 20,000 ஸ்பிண்டில் போடும்போது உங்களோட முதலீடும் ஜாஸ்தி ஆகும். அந்த முதலீடுக்கு தகுந்த மாதிரி என்னன்னா, இப்ப நீங்க 50 கோடி முதலீடு செஞ்சீங்கன்னா டெக்ஸ்டைல் மில்ல உங்களோட டேர்ன் ஓவர் வந்து 40 கோடி தான் வரும். அதே போல இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி அப்படிதான். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஹை, டேர்ன் ஓவர் இஸ் லெஸ். பட் த ஒன்லி in apparel exports, your investment is less, your turnover is high. And there is a good opportunity. ஏன்னா உலகம் இருக்கிற வரைக்கும் ஆடைக்கு டிமாண்ட் இருந்துதான் இருக்கும். ஃபேஷன்ல வந்து இப்ப யாரு இப்ப எது வேணும் காமிக்கிறதா இருக்குன்னா உடைகளை மூலியமா தான் காமிக்கிறாங்க. இப்போ முந்தி மாதிரி நகையோ அல்லது பெரிய ஏதோ ஷோ ஆஃப் பண்றதுக்கு முடியாது. ஆனா இதே பார்த்தீர்களானாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ஆபீஸ் கோயிங் பீப்புளா இருந்தாலும் சரி, லேடிஸ் இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து தன்னுடைய ஃபேஷனை காண்பதற்கு டிஷர்ட்டும் கார்மெண்ட்ஸ் தான் முக்கியம். அதனால உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபேஷன் கார்மெண்ட்ஸ் அண்ட் வில் பி கோயிங் ஆன். ஸோ தேர் பி டிமாண்ட் ஆல்வேஸ். அதுவும் நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்டு எடுத்துக்கலாம். இப்போ உலகமே பேசுது சஸ்டைனபிள் கார்மெண்ட்ஸ், இகோ கார்மெண்ட்ஸ், நேச்சுரல் யூஸ்ட் கார்மெண்ட்ஸ், ஸ்கின் ஃப்ரெண்ட்லி கார்மெண்ட்ஸ், இது போன்ற எல்லா கார்மெண்ட்ஸுக்கும் ஒரு மார்க்கெட் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்க ஏதாவது ஒரு ஃபீல்டு எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏற்றுமதியாளர்ல சக்சஸ் ஆகலாம். நான் சொன்ன மாதிரி MMF கவர்மெண்ட்டும் அந்த பேலை ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு. MMF கார்மெண்ட்ஸ் நீங்க ஒரு புதுசா எடுத்து பண்ணும்போது முக்கியமா நீங்க எடுத்து பண்றதா இருந்ததுன்னா ஸ்போர்ட்ஸ் வேர். நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் வேர்ல MMF ஃபேப்ரிக் நிறைய யூஸ் பண்றோம். நீங்க எல்லா பிராண்ட் எடுங்க, நைக்கி, ஆடிடாஸ், எந்த ஒரு பிராண்ட் எடுத்தாலும் ஸ்போர்ட்ஸ் வேர்ல வந்து அவங்க யூஸ் பண்றதெல்லாம் பாலிஸ்டர் தான். நீங்க வேற வந்து ஸ்விம் வேரா இருந்தாலும் சரி, அல்லது ஈவன் கால்ஃப் இருந்தாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் வேருக்குமே வந்து யூஸ் ஆகிறது வந்து பாலிஸ்டர் ஃபேப்ரிக் பேஸ்ட். அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஃபேப்ரிக், ஸ்வெட் அப்சார்பன்ட் ஃபேப்ரிக் போன்ற சயின்டிபிக் ஃபேப்ரிக் தான் யூஸ் ஆகுது. அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டு எடுத்துட்டு MMF கார்மெண்ட்ஸ் நான் செய்யறேன்ட்டு ஒரு முடிவு பண்ணி வந்தீங்கன்னா, we are here, I am here to help you out. So with this, I think whatever I want to share my knowledge, I have already shared it, I think. Yes. இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக தெளிவாக இன்றைய சிறப்புரையை 3 கட்டமாக பிரித்து நம் அனைவருக்கும் அவருடைய அனுபவம், தொழில் சார்ந்த அனுபவம், தனி மனித அனுபவம் மற்றும் இன்றைய ஏற்றுமதி திருப்பூர் நிறுவனங்கள் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, அதை நாம் எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும் என்று நமக்கு நிறைய கேள்விகளுக்கு அவரே பதிலளித்துள்ளார். இருந்தாலும் நம் சொந்தங்கள் நிறைய கேள்விகள் கேட்டுள்ளனர். முதல் கேள்வியாக, வட இந்தியாவில் அதாவது டெல்லியில ஒரு தென்னிந்தியராக நீங்கள் எவ்வாறு சாதிக்க முடிந்தது? மொழி இந்தி உங்களுக்கு முதலே தெரிந்திருந்ததா அல்லது மொழி ஒரு தடையாக இருந்ததா? அதை எப்படி எதிர்கொண்டீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். அங்க வந்து இப்போ ஹிந்தி வந்து கத்துக்கிறதுல வந்து உலகத்திலே ஈஸியான மொழி தான் ஹிந்தி தான். உங்களுக்கு ஒரு 3 வார்த்தை தெரிஞ்ச போதும். क्या है, that's the only thing that you have to say, then other things will come to you. எனக்கு முதல்லயே வந்து நான் ஜாம்ஷெட்பூர்ல ஹிந்தி இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் இருந்தாலும் சொல்றேன், அது வந்து இல்லை. அங்க என்னன்னா, நீங்க நார்த் இந்தியால போகும்போது நான் சொல்றது இப்ப 81ல நான் ஃபர்ஸ்ட் போகும்போது, யூ ஷுட் நாட் ஹேவ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தாழ்வு மனப்பான்மையே கூடாது.
அங்க நார்த் இந்தியாவில போகும்போது அவனை நான் பெரியவன் நான் நினைச்சுட்டு தான் போகணும். அவனுக்கு அந்த காலத்திலேயே அவனுக்கு வந்து 100 கோடி 150 கோடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்ப போகும்போது மேபி ஒரு 20 கோடி தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் வந்து என்னைக்குமே வந்து நான் வந்து அவனோட சிறுமை அல்ல அவனோட நம்ம சின்னவன் நினைச்சதே இல்லை. நான் என்னைக்குமே அவனுக்கு முன்னால கால் மேல் கால் போட்டு தான் பேசுவேன். ஏன்னா நம்ம we are proud of ourselves and I feel proud as a Tamilian wherever I go. So that helped me a lot to come out of this complex issue. ஓகே, தெளிவான ஒரு பதில். நிறைய சொந்தங்கள், அதாவது ஒரு 10 to 15க்கு மேற்பட்ட சொந்தங்கள் இந்த கேள்வியை பர்டிகுலரா கேட்டிருக்காங்க. நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸுக்கு நுழையறதுக்கு இது நல்ல தருணமான கேட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, இது ஒரு நல்ல தருணம். நிறைய ஸ்டோர்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ப்ரொசீஜர்ஸ் இன்னைக்கு ரிவைவ் பண்ணியிருக்காங்க. நிறைய சரக்குகள் அவங்களுக்கு தேவைப்படுது, நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஒரு ஃப்ரெஷரா, ஒரு புதிய தொழில் முனைவோரா உள்ள வருவதற்கு எங்களுக்கு விஷயங்கள் எவ்வாறு தெரிந்து கொள்வது, ஒரு பையரை எப்படி நாங்க அணுகுவது, அந்த ஒரு வெளிநாட்டு பையரை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, இதனுடைய சூட்சமங்களை கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஏபிசில நீங்க மெம்பர் ஆனோடனே now the APC has got a virtual platform. So அந்த virtual platformல நீங்க வந்து you can very cheap தான், ஒன்றும் பெருசா நாங்க ஒன்றும் இல்லை, ஏதோ 10 or 15,000 தான் அதை சார்ஜ் பண்ணுவோம். அதுல நீங்க you become a member in APC, you start showcasing the product. அந்த showcasing ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்க வேணுங்கிறத வந்து நீங்க I told you you can contact me, that whoever wants to that. And the directory also we are going to release it, especially for the MMF garments. Maybe another 10-15 days the directory will be ready. And the directory வந்து ஒரு பைபிள் மாதிரி இருக்கும் அந்த MMF garments. சப்போஸ் ஸ்விம்வேர்னா அந்த ஸ்விம்வேர் போட்டோகிராஃப்ஸ் இருக்கும். அந்த ஸ்விம்வேரோட எந்த ஃபேப்ரிக் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபேப்ரிக் எந்த நாட்டுல கிடைக்குது, இந்தியால எந்த இடத்துல கிடைக்குது, வெளிநாட்டுல எந்த இடத்துல கிடைக்குது, அதனோட விலை என்ன அப்ராக்சிமேட்டா, அதுல வந்து டெக்னாலஜி என்னென்ன, அந்த ஃபேப்ரிக்கோட டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்ன, எல்லாமே அந்த டைரக்ட்ல இருக்கு போகுது. அதனாலதான் சொன்னேன், MMF கார்மெண்ட்ஸ்க்கு வரதுன்னா அந்த டைரக்டரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து மார்க்கெட்டிங் வந்து நம்ம அதுல சொல்றோம், நாங்க இந்தந்த நாட்டுல இந்த இவ்வளவு HS கோடு இந்த கார்மெண்ட்ஸ் விக்குதுங்கிறது அதுல இருக்கு. அதுக்கு எல்லாத்தையும் மேடையும் I don't mind if anybody wants to talk to me, they can fix the time with me. Even I don't mind spending 1 hour with them, sharing my knowledge. மிக்க நன்றி. சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல் நீங்கள் அவருடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நம் KBN இணையதள முகவரி, மின்னஞ்சல் முகவரியை நான் சேட் பாக்ஸ்ல இப்ப போடுறேன். அதுல நீங்க வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி என்ன விஷயத்திற்காக நம் இன்றைய சிறப்பு விருந்தினரை நீங்க தொடர்பு கொள்ளணும்னு போட்டீங்கன்னா அவருடைய அலுவல் நேரம் மற்றும் அவருடைய பொன்னான நேரத்தை நாம் எந்த டைம்ல அவரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவரை மீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மின்னஞ்சல் முகவரி வந்து india@kbnglobal.org. நான் திரும்ப சொல்றேன், india@kbnglobal.org. இந்த மின்னஞ்சல் முகவரி சேட் பாக்ஸ்ல இப்ப போட்டிருக்கேங்க. இந்த india@kbnglobal.orgங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க உங்களுடைய என்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கறத கேட்டு தனிப்பட்ட முறையில் அவருடன் உரையாட வேண்டும் என்றால் அதை நீங்க தெளிவா விளக்கி சொன்னீங்கன்னா அந்த முகவரியை எடுத்து உங்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த கேள்வி என்ன கேட்டா, I just want to tell you one thing. உங்களுக்கு வந்து I just give a free hand. You can give me my WhatsApp number to them. They don't have to go to anything, so they can just WhatsApp to me, just to say that what they want and what the time that free. So I'll, because I always believe in communication, immediate communication. Okay. So WhatsApp number கொடுத்துருங்க. Okay. To communicate. Sure. திரு பழனியப்பன் அவர்கள் மலேசியாவிலிருந்து இன்றைய சிறப்பு விருந்தினரின் வாட்ஸ்அப் நம்பரை சேட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஏரியாலையும் நியூ டெக்னாலஜி, புது தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த நம்ம பின்னலாடை தொழில்நுட்பத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 5 to 10 ஆண்டுகளுக்கு எந்த தொழில்நுட்பம் வர இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய யூகம் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதான் சொன்னீங்களே, இது மாதிரி MMF garments, அதுல வந்து சஸ்டைனபிள் கார்மெண்ட்ஸ்,
பர்ஃபார்மன்ஸ் வேர், ஸ்போர்ட்ஸ் வேர், ஸ்விம்வேர் இது எல்லாமே ஒரு ஃபியூச்சர்ல என்னைக்கு போகாது. இந்த ஸ்விம்வேரும் சரி, ஸ்போர்ட்ஸ் வேரும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வேர் சரி, சஸ்டைனபிள் கார்மெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாருமே வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, இது மாதிரி வந்து நேச்சுரல் ஃப்ரெண்ட்லி, இது மாதிரி எல்லாம் தேர் வாண்ட் இட். ஸோ அசார்டட் டைஸ்டப் இல்லாம எக்கோ ஃப்ரெண்ட்லி கார்மெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அது பூரா திருப்பூர்லயே வந்து டெக்னாலஜிஸ் அவைலபிள். ஸோ நான் சொன்னது வந்து நீங்க வரவங்க வந்து புதுசா வந்து போய் காட்டன் கார்மெண்ட்ஸ்க்கு போகாம அதுல முதல்லயே பெரிய மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. நீங்க எம்எம்எஃப் கார்மெண்ட்ஸ் போனீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு அப்ரோச் த நியூ மார்க்கெட், நியூ பயர்ஸ், நியூ ஃபீல்ட். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், the directory will be very useful. So once you want to do this, I said you contact me, I'll help them to Okay. even from the ABCD I can do that. ஓகே, மிக்க நன்றி. சொந்தங்கள் நிறைய பேர் ஏஐபிசி வெப்சைட் என்ன எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, aapc.com அப்படிங்கிற வெப்சைட் போகலாம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு அதனுடைய தகவல்கள் கிடைச்சிரும். ஏஐபிசி, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், இதனுடைய லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கூகுளில் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டட்ல எந்த பொருளுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு அமோக வரவேற்பு இருக்கும்? இப்போ நாங்கள் வந்து ஒரு புதிய தொழில் முனைவோரா நுழைவதற்கு அந்த மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் ஏரியால உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து பிபி சூட்ஸ், N95 மாஸ்க் அண்ட் 2-3 ply மாஸ்க். ஆனா அந்த இதுக்கு வந்து இப்ப 2-3 ply மாஸ்க் வந்து நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஏன்னா ஹை ப்ரொடக்ஷன் எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அந்த மெஷின்ஸ் வந்து இப்போ 50 லட்சத்துல இருந்து 60 வரைக்கும் வருது. N95க்கு அதே மாதிரி ஒரு 70 lakhs 75 lakhs வரும். ஆனா யூ கேன் மேக் பர் டே ஐ திங்க் N95ங்கிற போது ஒரு 20,000 மாஸ்க் பக்கத்துல ஈஸியா செய்யலாம். அதே மாதிரி 2-3 ply செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் என்ட்ரி இன்டு த மாஸ்க் ஃபீல்ட். மாஸ்க் ஃபீல்ட வந்து பண்ணிட்டு நீங்க அந்த அமெரிக்காவையும் யூரோப்பும் பண்ணும்போது யூ ஹேவ் டு கெட் அப்ரூவ் ஃப்ரம் தேர் buyer's side. That is they have some lab requirement. ஒவ்வொரு இதுலயும் இது இருக்குன்னு. அதனால இதே மாதிரி இதுல அமெரிக்காவுக்கு போகும்போது FDA அப்ரூவல் வேண்டியது இருக்கு. ஸோ உங்களுக்கு யாராவது அமெரிக்கால இருந்து ஒரு அகெயின் நம் சொந்தங்களுக்கு சொல்லிக்கிறது வந்து, if you have a contact in states, they can act as your agent or a warehouse. They can import from you and they can distribute, because உலகம் பூரா இப்போ மாஸ்க்ங்கிறது இனிமேல் ஃபியூச்சர்ல இருந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ யூ கேன் டூ தட். ஆனா நான் அட்வைஸ் பண்றது வந்து மெடிக்கல் டெக்ஸ்டைல் விட யூ கம் ஃபார் மேன்மேட் ஃபைபர் கார்மெண்ட்ஸ். தட் வில் பி பர்மனன்ட் ஒன். மெடிக்கல் டெக்ஸ்டைல் சப்போஸ் இந்த கொரோனா வைரஸ் பூரா போயிடுச்சுன்னா then we may not able to manufacture and export it. But in the man-made fiber garments will be round the year business. You can always have the market in all over the world. ஓகே, இப்போ இதே மேன்மேட் ஃபைபர் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. விஸ்கோஸ் ஃபைபர், அதாவது ரேயான் சம்பந்தப்பட்ட நான் வந்து ஃபேப்ரிக் ரெடி பண்ணி ப்ராசஸ் பண்ணி ப்ளீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இதனோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? எந்த துறையில, எந்த ப்ரொடக்ஷன் ஃபீல்டுல நான் இந்த ஃபேப்ரிக்கை வச்சு நான் ப்ரொசீட் பண்ணி போகலாம் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அதுலயுமே வந்து இப்போ பிர்லா விஸ்கோஸ் வந்து நிறைய ஃபேப்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து சஸ்டைனபிலிட்டி ஃபேப்ரிக், எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக், எவ்ரி திங். இந்த பிர்லா விஸ்கோஸ் வெப்சைட்ல போனீங்கன்னா ஐ திங்க் தேர் பிராண்ட் நேம் இஸ் லிவா, LIVA. ஸோ அதுல போனா நிறைய இது இருக்கு. அந்த விஸ்கோஸ் உள்ள சம்பந்தப்பட்ட டீடைல்ஸும் APC கேன் ப்ரொவைட். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரமோஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அக்ரி செக்டர்ல நீங்க வந்து எதிர்காலத்தில் ஏற்று நடத்த ஒரு எண்ணம் இருக்கிறதா? ஏன்னா நீங்களும் அக்ரி செக்டருக்குள்ள வந்தீங்கன்னா அது நல்லபடியா கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு நம் சொந்தங்கள் அவங்களுடைய ஆவலை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அது இங்க பல்லடத்துல இப்பதான் வந்து இப்போ கோக்னட் குளோபல் சொல்லி கம்பெனியோட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவலி அது வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்பெஷலி வந்து கோக்னட் ப்ரொடியூசர் ஃபார்மர்ஸ்க்காக தான் அந்த பர்டிகுலர் கம்பெனி ஆரம்பிச்சது. நான் வந்து ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னா அந்த ஒரு 4-5 பேர் ராமராஜ் காட்டன்,
ஸ்கை சுந்தரராஜன் எல்லாம் வந்து என்னை கேட்டாங்க, நீங்க வந்து யூ ஹேவ் டு பி தேர் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் எனக்கு இந்த எக்ஸ்போர்ட் வந்து இங்க சரியா இருக்கு அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேமிலினால கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்லி அந்த கம்பெனில மெயினா வந்து கோக்னட் வந்து எல்லா விதத்திலும் யூஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணமோ அந்த பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல ஷேர் ஹோல்டர்ஸா வந்து 1000 ஃபார்மர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அதுல சேர்மனா நான் சேர்ந்திருக்கேன். ஸோ என்னால ஆன முடிஞ்ச அக்ரிகல்ச்சருக்கு செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த போஸ்ட் நான் ஒத்துட்டேன். ஸோ வெரி சூன் ஐ வில் பி ஆல்சோ இன்வால்வ் இன் அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ். பிகாஸ் அதுல இருந்து இளநீர், ஆயில், இப்போ வந்து அந்த நீராங்கிற பதநீரை வந்து இங்க தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் காட் அ குட் வேல்யூ, இட்ஸ் கோயிங் வெரி வெல், பீப்புள் ஆர் ரியலி லைக்ஸ் இட். அதே மாதிரி வந்து கோகனட் சுகர், அது வந்து டயபெட்டிக் கூட சாப்பிடலான்னு ஒரு ப்ரூவன் டெக்னாலஜில வந்து இப்போ அதை கோகனட் சுகர் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். இந்த நீரா இது, அப்புறம் கோகனட் ஆயில், வெர்ஜின் கோகனட் ஆயில். ஸோ ஐ எம் சம்வேர் ஐ எம் ஆல்சோ என்டரிங் இன்டு த agro field. I proudly say that. சொந்தங்களே, மிக்க மகிழ்ச்சியான செய்தி இன்றைய சிறப்பு விருந்தினர் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். விரைவில் அவர் நமக்கு தெரியப்படுத்தும் பொழுது அந்த அக்ரோ செக்டர் உண்டான தகவல்களை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் நம்ம கேபிஎன் டெலிகிராம் ஆப் மூலியமாக நீங்க இணைந்தால் அதில் நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்தளித்து என்னென்ன ஏற்றுமதிக்கு உண்டான வாய்ப்புகள் வருகின்றன என்பதை இன்றைய சிறப்பு விருந்தினரிடமிருந்து தெரிந்து கொண்டு உங்களுக்கு பகிர்ந்தளித்துக் கொள்வோம். நீங்க வந்து கேபிஎன் குளோபல் டெலிகிராம் ஆப்ல இணைஞ்சு அதுல இருக்கிற விஷயங்களை நீங்க அன்றாடம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மேன்மேட் ஃபைபர் ரிலேட்டட்ல எலக்ட்ரானிக் டெக்ஸ்டைல்ஸ் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்? மேன்மேட் ஃபைபர் கம்பைன் பண்ணி சைனா மாதிரி நாடுகள்ல எலக்ட்ரானிக் டெக்ஸ்டைல்ஸ்னு கொண்டு வர்றாங்க. நான் வந்து ஒரு என்ஜினியரா இருக்கிறதுனால எனக்கு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் என்னால செய்ய முடியும், எனக்கு இந்த தொழில எப்படி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். எலக்ட்ரானிக் டெக்ஸ்டைல்ஸ் வந்து விளம்பரம் அவ்வளவு ஒன்றும் பெரிய பாப்புலர் ஆகலைங்க. இது வந்து இட்ஸ் நாட் அ சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் as far as I know. மேபி சைனால இருக்கேன்னு தெரியல. பட் மேன்மேட் ஃபைபர்ல வந்து இது சக்சஸ் ஆகிறதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வேர் தான் மெயின் சக்சஸ் ஆகும். ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் வேர்லாம் அது கண்டிப்பா இப்போ நீங்க எல்லா பிக் பிராண்ட்ஸும் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் வேர் இஸ் த மெயின் ஃபார் எம்எம்எஃப் இதுக்கு. ஆனா இதுலயே வந்து சில இது வந்து அவருக்கு கேட்கறதுனால டெக்னிக்கல் கார்மெண்ட்ஸ் ஆர் டெக்னிக்கல் ஃபேப்ரிக் கேன் பி சக்சஸ்ஃபுல். அதுல இந்தியாவில் இந்த பிஎல்ஐ ஸ்கீம்ல 10 HS கோடு டெக்ஸ்டைல் டெக்னிக்கல் இது சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த பாய்லர் சூட்டு, இந்த இதுலயே வந்து இந்த டாக்டர்ஸ் யூனிஃபார்ம்ஸ், இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 10 HS கோடு வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் சொல்லியிருக்காங்க. அதுல வேணா நீ கேன் கோ இன் ஃபார் இட். பட் எலக்ட்ரானிக் டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து ஐம் நாட் வெரி மச் நாலேஜபிள் ஆன் தட். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் சம்திங் விச் ஐ எம் நாட் அவேர் ஆஃப். இன்றைய சிறப்பு விருந்தினர் சொன்னது போல சொந்தங்களே, நீங்க அந்த எலக்ட்ரானிக் டெக்ஸ்டைல்ஸ்ல உங்களுடைய ஓன் ரிசர்ச் செய்து கொண்டு பிறகு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. நாம் இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது, இந்தியா பிராண்டட் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை டீ வந்து முன்னெடுத்து ஒரு காலத்துல செஞ்சிருந்தாங்க. ஸோ மேட் இன் இந்தியா நம்மளுடைய ஓன் பிராண்டட் கார்மெண்ட்ஸை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவது, எக்ஸ்போர்ட் பண்ணுவது எந்த அளவுக்கு சாத்தியம், அது எவ்வாறு சக்சஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் a big project. அதாவது நாங்க அதை எடுத்து 1 year we have done a research on that. அதுல வந்து மெயினா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் மெயின். அதுல காஸ்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அப்புறம் நாங்க எல்லாம் பண்ணி ஒரு கமிட்டி போட்டு எல்லாம் பண்ணும்போது தென் we felt that ஒரு அசோசியேஷன் cannot enter into the commercial activities. ஏன்னா இப்போ ஒரு பிராண்ட் டெவலப் பண்ணி நம்ம போனோம்னா, ஒரு சப்போஸ் இப்போ ஒரு 100 பேர் சேர்ந்து அந்த பிராண்ட் ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்டர் வந்துன்னா அது யாருக்கு பிரிச்சு கொடுக்கறது? அந்த ஆர்டர்லயே சிலதை வந்து அதிக ப்ராஃபிட் உள்ள ஆர்டர் இருக்கும், சிலது வந்து கம்மியா ப்ராஃபிட் உள்ள ஒரு ஆர்டர் இருக்கும். ஸோ அது ஒரு கான்ட்ரவர்சி வந்துருங்கிறதுக்காக மை அட்வைஸ் டு எனி அசோசியேஷன் நாட் டு கோ ஃபார் அ கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ். தட் வில் நாட், அது ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் எப்படின்னு கிரியேட் பண்ணும். அது போக ஒரு கோஆப்ரேஷன் இருக்காது. என்னதான் இருந்தாலும் இப்போ சொல்லுவாங்க, தலைவர் அவருக்கு வேணுங்கிற ஆர்டர்லாம் எடுத்துட்டு போயிட்டாருமாங்க. சில பேர் வந்து நஷ்டமான கம்மியா இருக்கிற ப்ராஃபிட் எனக்கு கொடுத்துன்னு சொல்லுவாங்க. அதனால பிராண்ட் நேம் வந்து நாமளே வந்து ஒரு இண்டிவிஜுவலா போனாலும் நம்ம பிராண்ட் நேம் பண்ண முடியாது.
ஆனா I can say that a lot of people in Tirupur have started the brand name. For example, the best brand name is Ramraj. வேஷ்டியில வந்து இவ்வளவு பெரிய பிராண்ட் ஆகி இவ்வளவு பெரிய டேர்ன் ஓவர் ஆகும் யாரும் நினைக்கல. அவரோட ஸ்டாராஜோட இது வந்து இட்ஸ் ரியலி அப்ரிஷியபிள் பை இன்டர்நேஷனலி. அடுத்தது வந்து கிளாசிக் போலோ, சிவராம் அண்ட் கோபால். அவங்க வந்து கிளாசிக் போலோ வந்து இப்போ நாட் ஓன்லி இன் இந்தியா, நவ் தே ஹவ் ஸ்டார்டட் டூயிங் இன் துபாய் போன்ற சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கும் அவங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது நிறைய பிராண்ட்ஸ் இப்போ திருப்பூர்ல வர ஆரம்பிச்சு. ஸோ இண்டிவிஜுவலா பண்ணால் ஒழிய பிராண்ட் will not be successful in a cooperative mode. ஓகே. அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த நம்மளுடைய காணொலியில நிறைய வெளிநாட்டு சொந்தங்கள் இணைஞ்சிருக்கிறதுனால நாங்க வந்து யூஎஸ்ல ஒரு சொந்தமும் யூகேல ஒரு சொந்தமும் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நாங்க வந்து இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ணலாம்னு இருக்கோம், எஸ்பெஷலி திருப்பூர் நம்ம சொந்தங்களுக்கு பிசினஸ் கொடுக்கறதுக்கு. அந்த வகையில நாங்க வெளிநாடுகள்ல இருந்து எங்களுக்கு இம்போர்ட் பண்றதுக்கு ஏஐபிசி சப்போர்ட் ஏதாவது பண்ணுமா? நாங்க அந்த வழிமுறைகளை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. We will definitely support you because what are the formalities you have to complete in your suppose இந்த யூகேல என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதோ என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா we will get the information and give to you. Definitely we can help you out. அடுத்த ஒரு கேள்வி, எக்ஸ்போர்ட் டிமாண்ட் எந்தெந்த பொருள்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற அந்த டேட்டாவை நம்ம எங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்போர்ட் டிமாண்ட் வந்து இப்ப நீங்க ஏபிசிலேயே நான் சொன்ன மாதிரி இப்ப காட்டன் கார்மெண்ட்ஸ்க்கு எந்தெந்த நாட்டுல என்னென்ன போகுதுங்கிற லாஸ்ட் 3 இயர்ஸோட இம்போர்ட் டேட்டாஸ் we can able to provide you. சப்போஸ் அமெரிக்கால வந்து இந்த 10 HS கோட் நான் சொன்னது, இந்த 10 HS கோட் வந்து அவங்க மேன்மேட் ஃபைபர் கார்மெண்ட்ஸ்ல என்னென்ன HS கோட் வாங்கியிருக்காங்க, காட்டன் கார்மெண்ட்ஸ்ல என்ன டாப் 10 HS கோட் we can provide. அது ஒவ்வொரு நாட்டுக்குமே we can able to give it. We have already got it because when I start doing this research for the promoting the MMF government, we have already got some data with us. அதே மாதிரி export by the export countries data எங்கட கொஞ்சம் இருக்கு, அதே மாதிரி import countries ஓட டேட்டாவும் எங்கிட்ட இருக்கு. ஸோ ரெண்டையும் நீங்க இப்ப வச்சு பாத்தீங்கன்னா so we can able to analyze which HS code is bought by which countryங்கிறது உங்களுக்கு ஒரு கிடைக்கிறது. ஓகே. அடுத்த ஒரு கேள்வி, இந்த மேன்மேட் ஃபைபர் ரிலேட்டட்ல நிறைய சொந்தங்கள் கேட்டிருக்கிறது என்னன்னாங்க, லினன் ஃபேப்ரிக், ரேயான், விஸ்கோஸ் இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்ல நாங்க ஃபேப்ரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணுனா அதனுடைய வாய்ப்புகள் நல்லா இருக்குமா, இல்ல ப்ரொடக்ஷன் பண்ணி கார்மெண்டா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு சாத்தியக்கூறுகள் நம்மளுடைய லாப நோக்கத்துல எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்தியால இருந்து நீங்க ஃபேப்ரிக் எக்ஸ்போர்ட் பண்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பாலிஸ்டர் ஃபேப்ரிக்லயும் சரி லினன் ஃபேப்ரிக்லயும் சரி சைனா வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கு. we were not able to match the fabric rate with the Chinese. இப்போ நாம இப்பதான் நம்ம வந்து இப்போ மேன்மேட் ஃபைபரை ப்ராசஸிங் நம்ம முதலே சொன்ன ஃபேப்ரிக் ஆர் வெரி வீக். ஸோ அன்லஸ் அதர்வைஸ் ஒரு 2-3 இயர்ஸ் ஆயினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரென்த் கிடைக்கும். எஸ் ஃபேப்ரிக்லும் நம்ம காட்டன் ஃபேப்ரிக் எடுத்தீங்கன்னா நம்ம எனிதிங் we can do in காட்டன் ஃபேப்ரிக். அந்த நிலைமை ஒன்றும் இந்தியாவில் வரல. அதனால நீங்க இந்தியாவோட இருந்து நீங்க லினன் ஃபேப்ரிக்கோ பாலிஸ்டர் ஃபேப்ரிக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது யூ மே நாட் கெட் த பிரைஸ் விச் யுவர் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஓகே. கால நேரம் கருதி கடைசியாக ஒரு 5 கேள்விகளோட நம்ம இந்த செஷன் முடிக்கிறோங்க. கடைசி 5வது கேள்வியிலிருந்து வரோம், கீழே இருந்து மேலாக. நாங்க வந்து திருப்பூர்ல எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், பல வருடங்களா எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எங்களுடைய பையர் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாம இருந்தாலும் பையிங் ஏஜென்ட்ஸ் வந்து நாங்க வந்து ஆர்டர்ஸை வந்து பங்களாதேஷ், சைனா, ஸ்ரீலங்கா ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களை த்ரெட்டன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை எப்படி தக்க வச்சுக்கிறது, உங்களுடைய ஆலோசனைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியால பாத்தீங்கன்னா மெயினா 2 வேஸ் தான் இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து பையிங் ஏஜென்ட்ஸ் மூலியமா, இன்னொன்னு பையிங் ஆபீஸ் மூலியமா. இந்த பையர்ஸ் வந்து மீதி டைரக்டா வர்றது வந்து இப்போ கம்மியாயிடுச்சு. பெரிய பிராண்ட்ஸ் பூரா பையிங் ஆபீஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஏஜென்ட் மூலியமா டீல் பண்றது இல்லை. அதனால பையிங் இப்போ நீங்க பையிங் ஏஜென்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுலயுமே ஐ ஹவ் மெனி பையிங் ஏஜென்ட்ஸ் வெரி நியாயமா நடந்துக்கிற பையிங் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபிளை பை நைட் ஆப்ரேட்டர்ஸ் மேல போல எப்படி ஒரு 2 சின்ன பை ரேட்டா எப்போட ரேட்டா ஏஜென்சி எடுத்துட்டு வந்துட்டு எடுக்கிற பேர் இருக்காங்க.
நீங்க அப்படி ஒரு த்ரெட் இருக்குனீங்கன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ ஒன் பையிங் ஆஃபீஸ் ஆல்சோ சப்போர்ட். பையிங் ஆஃபீஸ்னா இப்போ பெரிய பிரான்ச் எல்லாமே பையிங் ஆஃபீஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பையிங் ஆஃபீஸ் சப்போர்ட்டும் நீங்க யூ கேன் அப்ரோச் த பையிங் ஆஃபீஸ். அடுத்தது தொழில் சார்ந்த படிப்பு சம்பந்தமா நிறைய சொந்தங்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள் மற்றும் இப்போ +2 தாண்டி காலேஜ் முடிச்சுட்டு இருக்கிற பசங்களும் வந்து இந்த நெட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு எந்த விதமான படிப்புகள் எங்களுக்கு எதிர்காலத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த படிப்பு சம்பந்தமான கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. சொன்னமால இப்ப நாங்க இந்த நிஃப்டி ஃபேஷன் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல ஸ்பெஷலி ஃபார் த நெட்வேரோட கோர்ஸ் தான் அது. அதுல நாட் ஓன்லி ஃபேஷன் டிசைனிங் we are also teaching merchandising, manufacturing, production engineering எல்லாமே அதுல இருக்கு. ஸோ அந்த now I think it's a 3-year course. You'll also get a degree from Bharatiyar University. ஸோ அதுல சேர்ந்தீங்கன்னாவே you'll basic A to Z you can learn. எல்லா கோர்சஸுமே கனெக்டட் வித் எக்ஸ்போர்ட்டர்ஸ். அது ஏன்னா அது நம்ம ஆரம்பிச்ச போதே நான் வந்து அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சேன். இட்ஸ் ஷுட் பி இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் கோர்ஸ்னு வச்சு தான் அந்த கோர்ஸ் ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் நெட்ல இருந்ததுனால அது ஈஸியா போயிடுச்சு. ஸோ அது அந்த ஃபேஷன் கோர்சஸ் நிறைய இப்போ கோயம்புத்தூர் சுற்றி நிறைய எல்லா காலேஜ்லயுமே போட்டிருக்காங்க. இப்போ குமரக்குள்ள இருக்கு, பேஜில் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து தேவ் அ குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் எல்லாத்தோட பெஸ்ட் வந்து திருப்பூர்ல இருக்கிற நிஃப்டி ஃபேஷன் இன்ஸ்டியூட். அதுல சேர்ந்தீங்கன்னாவே ஏன்னா அதுல வந்து இப்போ வந்து இதுல இப்போ ஆன்லைன் தான் நடந்திருக்கு. பட் ஒன்ஸ் இஸ் ஓவர் யூ கேன் ஹேவ் அ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஆல்சோ. யூ கேன் செலக்ட் ஃபேக்டரிஸ். யூ கேன் கோ ஃபார் ஒரு மாசம் நீங்க ஒரு வருஷத்துல யூ கேன் கோ ஃபார் அ ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அந்த ஃபேக்டரியிலேயே போய் கற்றுக்கலாம். ஃபேக்டரியிலேயே அந்த மர்ச்சன்டைசிங்னா மர்ச்சன்டிங் டிவிஷன்ல போய் கற்றுக்கலாம். மேனுஃபேக்சரிங் போய்க்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த ஃபேஷன் இன்ஸ்டியூட் இஸ் பெட்டர் ப்ரொபோசல். அடுத்த ஒரு கேள்வி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி நம்ம சொந்தங்கள் கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் வந்து நெட்வேர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு நாங்கள் எந்த வகையில சப்போர்ட் பண்ண முடியும்? எந்த வகையான ஏரியால நாங்கள் ரோபோட்டிக்ஸையும் ஆட்டோமேட்டட் இன்ஜினியரிங்கும் பண்ணுனா நம்ம ஏற்றுமதி தொழிலுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த ரோபோவும் இந்த ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ப்ரொடக்ஷன் இது வந்து நெட்வேருக்கோ அல்லது கார்மெண்ட்ஸ்க்கோ யூஸ் ஆகுதுன்னா only mass production செய்யறவங்க தான். சப்போஸ் யூ ஆர் டூயிங் எ லிவைஸ் ஜீன்ஸ், அவங்க அந்த ஒரு சொல்றது அந்த 5 பாக்கெட் ஜீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க 1 மில்லியன் பீசஸ் 2 மில்லியன் பீசஸ் தே ப்ரொடியூஸ். அந்த சமயத்துல நீங்க ரேபோவோ அல்லது ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா ஆகும். அதே போல சில ஷர்ட்ஸ், பேசிக் ஷர்ட்ஸ், பேசிக் டிஷர்ட் கேன் பி டன். பட் அதுல வந்து உங்களுக்கு லாபம் வராது. You want to have the profits margin ஓட செய்யணும்னா உங்களுக்கு ஃபேஷன் கார்மெண்ட்ஸ் தான் அட்லீஸ்ட் செமி ஃபேஷனா செஞ்சாலும். அது ரேபோ எல்லாம் வச்சு செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இப்போ அதுல ஒரு 10,000 பீசஸ் வரும். அதுல 2-3 பேச்சஸ் வரும், 2-3 எம்ப்ராய்டரி வரும், 2-3 காலர்லயே ஒட்டு வச்ச காலர் வரும். அது மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் வரும்போது இட் இஸ் டிஃபிகல்ட் டு யூஸ் த ரேபோ. ஒரே யூனிஃபார்ம் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குதுன்னா அதுல பண்ணலாம். But we want to be successful in fashion garments. You have to go for the practical method only. அடுத்த கேள்வி மிக்க அதிக சொந்தங்கள் கேட்ட கேள்விங்க. as a fresher புதிய தொழில் முனைவோரா உள்ள நுழையும் பொழுதோ அல்லது ஏற்கனவே நாங்க வந்து ஏற்றுமதி தொழில்ல பல வருடங்களாக இருக்கும் பொழுதோ நிறைய இடர்பாடுகள், நிறைய அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிறைய லாசஸ் நாங்க சந்திச்சுட்டு வர்றோம். அந்த சந்திப்பிலிருந்து நாங்க வந்து வெளியே வர்றதுக்கு எல்லா விதமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நீங்க பல இன்னல்கள், இடர்பாடுகள் நிறைய தொழில் சார்ந்த அங்கத்தினர்கள் மூலியமா நீங்க பார்த்திருப்பீங்க. 3 முக்கியமான ஒரு தாரக மந்திரத்தை நம்ம அந்த மாதிரி இடர்பாடுகளுக்கு உண்டான நேரத்துல நம்ம எதை கடைபிடிக்கணும்னா உங்களுடைய அந்த 3 முக்கிய மந்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். நானே சொன்னேன், நான் அசோகா இன்டர்நேஷனல் ஆரம்பிச்சது பெரிய ஒரு இது, அதாவது இழப்பை சந்திச்சு வந்தேன்னு. யூஸ்வலா ஐ ஆல்வேஸ் ஸ்டே. இந்த இதுல வந்து அமெரிக்கால வந்து உங்களுக்கு தெரியும், the Red Indians they capture people and go away. அது மாதிரி ஒரு 5 பேரை அமெரிக்கால ரெட் இண்டியன்ஸ் கேப்சர் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. போனா அந்த யூஸ்வலா they say that they will not come back. But after 6 months 5 பேரும் மறுபடியும் ரெட் இண்டியன்ஸ் பிடிச்சதுல இருந்து வெளியே வந்தாங்களாம்.
அப்போ அங்க இருக்கிற பிரஸ் எல்லாம் கேட்டாங்களாமா, ஹவு கம் யூ ஹவ் கம் அவுட் ஃப்ரம் த ரெட் இண்டியன்ஸ் ரோல்ல இருந்து. அப்ப சொன்னாங்களாமா, நான் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர், அதனாலதான். இது ஏன் சொல்றேன்னா, இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் goes through all kind of trouble and they have the guts and the courage to face this. என்னைக்குமே வந்து மனம் தளரக்கூடாது. ஐயோ இப்படி ஆகி போச்சுன்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறேன், இதுதான் ஆச்சு, நான் இதையும் கடப்பேன், இதுவும் கடந்து போகணும்னு நினைக்கணும். ஒரு சிவகுமார் சொல்லுவார், எந்த இது வந்தாலும் இதுவும் கடந்து போகணும்னு நினைச்சா கண்டிப்பா நம்ம கடந்து போகலாம். ஏன்னா நாம பார்த்து சம்பாரிச்சது, நாம பார்த்து செஞ்சதுதான். இதுல வந்து நான் அதான் சொன்னேன், -80 lakhsல இருந்து இப்ப மீண்டு வரேன்னா, அது அந்த காலத்துல 82ல நான் சொல்றேன் போது நீங்க கேன் இமேஜின் வாட் கைண்ட் ஆஃப். அதனால மன தைரியமும் வந்து ஒரு மன உறுதி இருந்தா போதும். முதல்ல சொன்னேன் நான், திங்க் பிக், கண்டிப்பா பெருசாகும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பெருசாவீங்க. அதே மாதிரி தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்குன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். எல்லாத்தோட நான் சொல்றது வந்து எப்போதும் நான் முதல்ல சொல்றதுக்கு அது இதா என்ன, நீங்க வந்து உங்க பெற்றோரை வணங்கி எந்த காரியத்தை ஈடுபடுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. 100% நினைச்சீங்கன்னா உங்க பெற்றோர்களை வந்து வணங்கி அவங்கள தெய்வமா நினைச்சு நீங்க எதை ஆரம்பிச்சாலும் உங்க பெற்றோட ஆசை ஒண்ணுதான் எப்போதுமே கூட வரும். ஏன்னா கடவுளை நம்ம பார்த்தது இல்லை, பட் பெற்றோர்களை கண்கூட பாக்குறோம், அவங்களோட ஆசை கண்கூட உணர்றோம். அதனால அந்த பெற்றோர்கள் ஆசை இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஃபெயிலியரே வரவே வராதுங்க. 100% சொல்ல முடியும். மிக்க நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் தெளிவான ஒரு பதில் கொடுத்திருக்காரு. கடைசி கேள்வி, நிறைய சொந்தங்கள் கேட்ட கேள்வி. திருப்பூர்ல பல பேர் தொழில் ஆரம்பிச்சு பல உயர்ந்த நிலைக்கு போயிருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து வெளியிலிருந்து கொண்டு வந்த முதலீடுகளை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் ப்ரொஃபஷனலா ரன் பண்ணாத ஒரு ஃபீல்டா இருக்கு மாதிரி ஒரு பயம் வந்து நிறைய நண்பர்களுக்கு இருக்கிறதுனால இந்த ஃபீல்டுக்குள்ள அவங்க வர்றதுக்கு பயப்படுறாங்க. இதை எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த வெற்றிகரமான ஏற்றுமதி தொழில்ல நம்ம எப்படி அந்த வெற்றி கனியை பறிக்கிறது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து எந்த தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். இப்ப ஒரு மாயம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால உண்டாச்சு, திருப்பூர் போனா பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால அவங்க வந்து ஒரு எதையுமே சிந்திக்காம எதையோ வித்து ஒரு 25 லட்சம் 50 லட்சம் கொண்டு வந்து இங்க போட்டு தொழில் வந்து முதல்ல வந்து எது செய்யறதா இருந்தாலும் நீங்க மார்க்கெட்டை வந்து ஒரு ஸ்டடி பண்ணி இந்த மார்க்கெட்ல நம்ம இந்த இது வியாபாரம் பண்ண முடியும், ஏற்றுமதிக்கு இந்த இது உயர்ந்ததா நினைச்சிட்டு நீங்க ஒரு சிறு அளவுல வந்து நான் சொன்னாப்புல வந்து நீங்க உடனே எடுத்தோன்னே பெருசா போகணும்னு நினைக்காம, சில பேர் நிறைய எடுத்தோன்னே 5 கோடி போட்டு ஆரம்பிச்சவங்கலாம் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பணத்தை போட்டாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க, பட் மார்க்கெட்டிங் இல்லைங்கிற மாதிரி. நீங்க நான் சொன்ன மாதிரி ஏபிசில நீங்க வந்து விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல போய் ஒரு பையரை பிடிச்சி ஒரு இப்ப மறுபடியும் இதாச்சுன்னா நாங்க வி ஆர் ஆல்வேஸ் பார்ட்டிசிபேட் இன் ஆல் த ஃபேர்ஸ், இன்டர்நேஷனல் ஃபேர்ஸ். அதுல இன்டர்நேஷனல் ஃபேர்ல போய் ஒரு ஸ்டால் போட்டு அதுல வந்து உங்க ப்ராடக்டை காமிச்சு ஒரு 5000 பீஸ் 2000 பீஸ் ஆர்டர் எடுத்துட்டு வந்து நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் then you can invest more and become a successful exporter. கிராஜுவலா போனால் ஒழிய எந்த தொழிலுமே நம்ம இருக்கு எடுத்துடனே நான் யானையை பிடிக்கணும்னு போனா இட்ஸ் a failure comes. அதனால நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு 50 லட்சம் போட்டு ஒரு ஆரம்பிங்க. அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஏஐபிசி will help you out. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். எனிபடி கேன் அப்ரோச் மீ இன் எனி டைம். என்னால எனக்கு எப்போதுமே ஐ ஃபீல் ஹாப்பி when I share my knowledge. ஏன்னா நான் கட்டுறது இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் நான் நினைக்கிறது நிறைய கற்றுக்கணும். ஆனா அந்த கொஞ்சத்தையுமே நான் ஷேரிங் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் a pleasure for me. மிக்க நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் நம் கொங்கு சொந்தங்களுக்கு 245 கொங்கு சொந்தங்கள் இருந்தாங்க. இப்போ வந்து 176 சொந்தங்கள் இன்றும் இணைப்பில் இணைந்திருக்கிறீர்கள். நிறைய சொந்தங்கள் வந்து வேறு வேறு விதமான கேள்விகள் கேட்டிருந்தீங்க ரிலேட்டட் டு எஜுகேஷன் எவ்ரிதிங். இன்றைய சிறப்பு விருந்தினர் தெளிவாக நிஃப்ட் டீயை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான விளக்கங்களை சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஏஐபிசியில எஃப்ஐஇஓல எப்படி அங்கத்தினரா சேருவதுன்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கீங்க. அதனுடைய கேள்விகளுக்கும் பதில் அளிச்சிருக்காரு. நிறைய சொந்தங்கள் வந்து இன்றைய சிறப்பு விருந்தினரை வந்து நம்ம எப்படி சந்திக்கிறது, அவர் எப்படி நம்மளுக்கு உதவிகரமா இருப்பாரு, நம்ம எப்படி கைடன்ஸ் கொண்டு போக முடியும்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கும் அவருடைய பதில் தெரிவிச்சிருக்காரு. நீங்க மேற்கொண்டு வேற ஏதாவது தகவல் தேவை இருப்பின் மின்னஞ்சல் முகவரிக்கு india@kbnglobal.org அனுப்புனீங்கன்னா
அவருடைய வாட்ஸ்அப் நம்பரையும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். இந்த காணொலி மூலியமா நீங்க கேபிஎன் டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு அந்த நம்பர் ஷேர் பண்ணிட்டோம்னா நீங்களும் அவருடைய நேரடி தொடர்பில் இருந்து கொள்ளலாம். இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாகவும் நம் கொங்கு சொந்தங்கள் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள 3900 சொந்தங்கள் சார்பாகவும் இன்றைய காணொளியில் பங்கு பெற்று அவருடைய பொன்னான நேரத்தை நமக்காக ஒதுக்கி பல விஷயங்களை தெளிவாக ஆழ்மனதில் இருந்து நமக்கு விஷயங்களை தெளிவாக புரிய வைத்து ஏற்றுமதி தொழிலில் வெற்றி காண்பதற்கு எவ்வாறு நம் நடை பயணம் மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறு எந்தெந்த சூழ்நிலையில் நம் மனம் தளராமல் எந்த தாரக மந்திரத்தை கையில் எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று அவருடைய இந்த 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவத்தை நம்முடன் இந்த 1 மணி நேரம் காணொலி மூலியமாக பகிர்ந்து கொண்டுள்ளார். அவருடைய பொன்னான நேரத்திற்காக உங்களின் சார்பாகவும் கேபிஎன் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி என்பது ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. அவர் நமக்காக நேரம் ஒதுக்கி பல தடவைகள் நம்ம அவருடைய நேரத்தை விரயமாக்கி அவருடன் தொடர்பு கொண்டு பழனி அப்பன் அவர்கள் இணைப்பிற்கு வந்து நம்மளோட ஒரு ப்ரீ டிஸ்கஷன் செஞ்சு இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவருக்கு எங்கள் உளமார்ந்த மனம் ஒரு சொந்தங்கள் சார்பாக அனைத்து சொந்தங்களும் சார்பாக கோடான கோடி நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சொந்தங்களே, மீண்டும் இணைந்திருங்கள். இன்றைய காணொளி போல் அடுத்த 15வது நாளில் மீண்டும் மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் உங்களுடன் தொடர்பு கொள்ள காத்திருக்கின்றோம். கேபினில் இணைந்து கொள்வதற்கு சேட் பாக்ஸ்ல போட்ட விஷயங்களை பாருங்க. இப்ப அடுத்து வர ஒரு காணொளி மூலியமா நீங்க கேபிஎன்ல எவ்வாறு இணையலாம் அப்படிங்கிற தொடர்பு எண் அதுல வரும். அதை குறிச்சுக்கோங்க. குறிச்சிட்டு கேபிஎன் குரூப்ல இணைஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் நெட்வொர்க் மூலம் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல வாழ்க்கையிலும் ஏற்றுமதி தொழிலும் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு கேபிஎன் ஒரு மைல்கல்லாக இருந்து சேவை செய்ய காத்திருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நன்றியை கூறி இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். நன்றி. நான் தான் நன்றி சொல்லணும். இந்த கேபிஎன் மூலமா I can able to get nearly 4000 families as my சொந்தங்கள். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த கேபிஎனுக்கு மனமார்ந்த நன்றி. முக்கியமா பழனி, ராஜசேகர், திரு அண்ட் இளஞ்செழியன் அண்ட் இது கொண்டு வந்த திருமூர்த்திக்கு எனக்கு நன்றி. இங்கே கலந்து கொண்டுள்ள எல்லா சொந்தங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெறுவதே நமது சொந்தங்களில் நோக்கமாக இருக்க வேண்டும். வெற்றி 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 என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொந்தங்களை காணொலியை பாருங்கள். வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர்
கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.